சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது சங்கீதம். Psalms 149. 5ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். We'll read from the 5th verse. பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்திலே பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்களுக்கு வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. Let the saints be joyful in their glory. Let them sing aloud upon their beds. Let the high praises of God be in their mouth, and a two-edged sword in their hand, to execute vengeance upon the heathen, and punishment upon the people, to bind their kings with chains, and the nobles with fetters of iron, to execute upon them the judgment written. This honor have all the saints. Praise ye the Lord. இந்த வசனத்தை நான் வாசித்த வேளையிலே, when I read this verse, இது ஒரு களிகூறுதலின் மாதமாக, this is a month to rejoice, இது ஒரு கம்பீரத்தின் மாதமாக, a triumphant month, இது ஒரு கனப்படுத்துகிற ஒரு மாதமாக ஆண்டவர் சிலருக்கு வைத்திருக்கிறார். a month to be honored. Likewise, he has kept these verses for some. அவர்கள் கம்பீரிப்பார்கள், they will enjoy, அவர்கள் களிகூறுவார்கள், they will rejoice, அவர்கள் துதிப்பார்கள், they will praise God, அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். and they would also be honored. இது யாருக்கு என்று கேட்டால், For whom? எல்லாருக்கும் அல்ல, Not to all. திட்டமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். God has, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு. God has specifically written, this is his அப்படியானால் saints. ஒரு பரிசுத்தவான்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. So there is a group called the saints of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கிறிஸ்தவ உலகத்திலே This Christian world, ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், there are the saved people, ஆண்டவரை பின்பற்றி ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், those who have accepted the Lord and ஆண்டவரை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், those who trust the Lord, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், those who worship the Lord. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிரசங்கிமார், ஊழியக்காரர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்று பல பெயர்களை உடையவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். Preachers, teachers, apostles and pastors, several other people who do the work. ஆண்டவருக்கு தாராளமாய் கொடுக்கிற கொடையாளிகள் இருக்கிறார்கள். People who give bountifully. இவர்கள் எல்லாரும் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். And all these people are தேவனுடைய சரீரத்திலே இருக்கிறார்கள். They are found in the body of God. ஆனால் Yet, ஆண்டவர் யாரை கனப்படுத்துகிறார் என்று சொன்னால், whom would God honor? அவருடைய பரிசுத்தவான்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். There is a group who are saints. இன்னைக்கு கெம்பீரிக்க போகிறது யார் என்று கேட்டால், Who are the people who will rejoice? அல்லது தேவனை கனப்படுத்த போகிறவர்கள் யார் என்று கேட்டால், Whom God would honor? பரிசுத்தவான்கள். They are the saints. நான் நினைக்கிறேன் 10th எக்ஸாமிலே லட்சக்கணக்கான பிள்ளைகள் எழுதினார்கள். I believe lakhs of students have written the 10th exam. அநேகர் எல்லா லட்சக்கணக்கான பிள்ளைகள் பாஸ் பண்ணினார்கள். And lakhs of them would have cleared the exam. அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் தான். They are victorious, no doubt. ஆனால் எல்லாருடைய போட்டோவையும் பேப்பர்ல போட்டு கனப்படுத்தல. Not all the photos of these people come in the newspaper. எல்லாரும் கனப்படுத்தப்படல. Not all of them are being அந்த honored. லட்சக்கணக்கான வெற்றி பெற்றவர்கள் மத்தியிலேயும் கனத்துக்குரியவர்களாக சிலரை செலக்ட் பண்ணினார்கள். There are some students who are honorable and they are being selected. எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பாருங்க, Take any department, for அங்கே example. கனத்துக்கு உரியவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். There are certain people who ought to be honored. நீங்களும் நானும் You and I, ஒரு சாதாரணமான நிலையிலே பேரளவிலே விசுவாசிகளோ அறிவிக்கிறவர்களோ ஊழியர்களோ அந்த அளவிலே இல்லாதபடி not that நம்மை we are believers, பரிசுத்தவான்களாக நிறுத்துவோமானால் நாம் கம்பீரிக்கிறவர்களாக, ஆர்ப்பரிக்கிறவர்களாக,
கனத்துக்கு உரியவர்களாக நாம் இருப்போம். இந்த மாதம் அப்படி உங்களுக்கு இருக்கும். If we stand as saints, we are those who would rejoice, who would enjoy the presence of God, and who would be honored in the presence of நீங்கள் God. வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து If பார்ப்பீர்களானால் you search the scriptures, இந்த பரிசுத்தவான்களுக்கு ஏராளமான பாக்கியங்களை தேவன் வைத்திருக்கிறார். God has kept several privileges to these நான் saints. வேகமாக வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன், தேவையானால் குறித்துக் கொள்ளுங்கள். I'll quote the verses, you could note them down. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே Proverbs 2:8. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிறார். He keeps the paths of the saints. நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் தான். The Lord preserves us. உன்னுடைய வழியெல்லாம் உன்னை காப்பேன் என்று சொன்னார். He says he would உன் protect you. போக்கையும் வரத்தையும் காப்பேன் என்று சொன்னார். He would protect your ஆனால் going out அங்கு and coming வேத in. திட்டமாய் சொல்லுகிறது யாரை காப்பாற்றுவார். The word of God says whom he would preserve. தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுவார். He would preserve the way of his saints. நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால் First Samuel 2:8. பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பாற்றுகிறார். He preserves the path of the saints. இப்ப தேவன் அடுத்த ஒரு பாதுகாப்பை யாருக்கு வச்சிருக்காருன்னா, What's அந்த the protection? வசனத்தில் நீங்கள் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய வார்த்தை பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் The word that you got to highlight is about the saints. பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பாற்றுகிறார். He protects the feet of the saints. எல்லாருக்கும் தெரியும், All of you know, உன்னை காக்கும்படி வழியெல்லாம் தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். God has ordered the angels to protect பாதம் you. கல்லில் இடராதபடிக்கு கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். பாதம் இடறிடக்கூடாது. Your feet may not stumble, he'll carry you. பாதம் தவறிடக்கூடாது. Your feet should not slip. பாதம் வழிவிடக்கூடாது. Feet should not slip. இவர்கள் எல்லாரும் ஏந்தி கொண்டு போகிறார்கள். And these people carry you. யாரை என்று சொன்னால் Who are these people? எல்லாரும் இல்ல, Not all. விசுவாசிகள் என்று சொல்லல, Not the believers. ஊழியர்களை என்று சொல்லல, Not the workers. தீர்க்கதரிசிகளை என்று சொல்லல, Not the prophets. அவருடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை தேவன் காப்பாற்றுகிறார். The Lord is able to preserve the feet of the saints. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிற வேளையிலே When Saint Paul writes Romans, ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Romans 8:27, தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். because he maketh intercession for the saints according to the will of God. சில வேளையில கேட்பாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்றீங்களான்னு கேட்பாங்க. At times others would ask, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். when I say I pray for you, they are alive. உங்களுக்காக பாஸ்டர் ஜெபிக்க மறக்கலாம், ஆனா ஒருத்தர் ஜெபிச்சிட்டே இருக்கிறாரு. But one person continues. யார் ஜெபிக்கிறார்னா, Who prays for you? பரிசுத்தவான்களுக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறார். It's the Holy Spirit who prays தேவ and சித்தம் intercedes. நிறைவேறுவதற்காக That the will of God may be fulfilled. ஆவியானவர் ஜெபிக்கிறார். மறக்காம ஜெபிச்சிட்டே இருக்கிறார். The Spirit of God fervently prays for you. எல்லாருக்காகன்னு சொல்லல, Not for நான் all. மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat, ஊழியர்களுக்காகவோ விசுவாசிகளுக்காகவோ ஜெபிக்கிறார் எழுதல்ல. not for the workers or the believers. What he மிக தெளிவாக பவுல் எழுதுகிறார், very clearly Saint Paul writes, பரிசுத்தவான்களுக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். the Spirit intercedes for the saints of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 Corinthians 2nd chapter. பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். The saints would judge the world. யாரு? பாஸ்டர்ஸ் இல்ல, Not pastors, தீர்க்கதரிசிகள் இல்ல, not the prophets. பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாக ஒரு நாள் வருவார்கள். The saints would come even as judges to judge the world. நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், You read Daniel. தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிப்பீர்களானால், 7:18. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். The saints of the Most High shall take the kingdom and possess the kingdom forever, even forever and ever. ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொண்டு ஆளுகிறவர்களாய் யார் வரப்போகிறார்கள் என்று கேட்டால்,
பரிசுத்தவான்கள். It's the saints who are going to possess the kingdom and reign forever. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 27. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் கொடுக்கப்படும். Whose kingdom is an everlasting kingdom, and all dominion shall serve and obey him. நீங்க இதெல்லாம் வீட்டில் போய் உட்கார்ந்து திரும்ப நான் சொன்ன வசனங்களை நீங்கள் யோசித்து இந்த பரிசுத்தவான்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ராஜ்யம், Consider the verses and the blessings. ராஜாக்கள் வருவார்கள், ராஜ்யங்கள் வரும், ஆளுகைகள் மாறும். ஆனால் Kings would ஒரு come, நாள் kingdoms நம்முடைய would ஆண்டவர் come. ராஜ்யத்தை யார் கையில கொடுக்க போறார்னு கேட்டீங்கன்னா, One day unto whom the Lord பரிசுத்தவான்கள் would give கையிலே the கொடுக்க போகிறார். He would give the kingdom to the saints. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஒரு நாள் ராஜாக்களை ஏற்படுத்த போகிறார். யாரை என்றால் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். He would raise up the kings who they are the saints to judge. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Psalms 55, நம்முடைய தேவனாய கர்த்தர் வருவார், our Lord God would come. பலியினாலே தம்மோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். Gather my saints together unto me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் வருவார்னு? How many of you believe that the Lord would come? ஆண்டவர் வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, Know what would happen in his coming? விசுவாசிகள் எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. He will not call all the believers. பாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. He would not call all the pastors. தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. He would not call all the prophets. அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. He would not call all the apostles. யாரை கூப்பிடுவார்னா, தூதர்களை அனுப்பி Sending the saints. என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்று சொல்லுவார். Gather my saints together unto me, those that I made a covenant with me. அப்ப கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறது யார் என்று Who கேட்டால், are those who would be taken in the coming of the Lord? தேவனுடைய பரிசுத்தவான்கள். They are the saints of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. ஆகையால் வெளிப்படுத்தலில் சொல்லப்படுகிறது, Therefore, in வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, Revelation 26, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தனுமாயிருக்கிறான். blessed are those who take part in the first resurrection. இவர்கள் உயிர்த்து 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். They will raise up for 1000 years, they will reign. உயிர்த்தெழுதல்ல யார் பங்கு பெற Who போகிறார்கள்? will take part in the resurrection? பரிசுத்தர்கள், They are the saints, பரிசுத்தவான்கள். the saints of God. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்த பொழுது, When the Lord Jesus Christ came to this earth and அடக்கம் died, பண்ணப்பட்ட பொழுது After he was விசேஷித்த buried, காரியம் நடந்தது. some special things took place. மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே Matthew 27 தேவனுடைய 52ஆம் வசனம் வாசிங்க. or 52. மேத்யூ கல்லறைகளும் திறந்தது. இயேசு மரித்தார், பிதாவே என்று அவர் ஆவி ஒப்படைத்தார். And the உடனே graves ஒரு காரியம் நடந்தது. immediately one thing happened. கல்லறைகள் திறந்தன. The graves were நித்திரை opened. அடைந்திருந்த அநேக நித்திரை பரிசுத்தவான்களுடைய அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. எந்த சரீரம் எழும்பிச்சு Which body? சொல்லுங்க. Tell me. பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழும்பிச்சு. Bodies of the saints which slept or rose. கோடிக்கணக்கான மக்கள் அவங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. Millions of people are being buried. ஆனா இயேசுவினுடைய ஆவி அந்த பாதாளத்துக்குள்ள பிரவேசித்த உடனே When the Spirit of God entered, அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த பரிசுத்தவான்களுடைய சரீரம் உயிரோடு வந்தது. the bodies of the saints that were buried, they rose up. ஆனால் உயிர்த்தெழுதலிலே தேவன் முதல் பங்காய் இருந்தபடியினாலே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். After Jesus rose up, these saints came out of the grave. இப்ப அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, So that has been used. பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினார்கள். The saints rose up. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. The word of God says the death of the saints is எல்லாருடைய precious மரணம் under இல்ல. the eyes of the Lord.
தேவனுடைய பால் அருமையானது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம். The death of the saints is beautiful unto the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. இத்தனை சிலாக்கியம் பெற்ற பரிசுத்தவான்கள் Saints have received such இந்த privileges. உலகத்திலே வாழுகிறார்கள். They are living in this world. நன்றாய் கவனியுங்கள். Observe me. அந்த பரிசுத்தவான்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord speaks of these saints. நான் அவர்களை கனப்படுத்துவேன், I would honor them. நான் அவர்களை கலிகூர பண்ணுவேன், I would make them enjoy. நான் அவர்களை கம்பீரிக்க பண்ணுவேன், I would make them rejoice. அவங்களுடைய வாயின் துதியினால நான் உயர்த்தப்படுவேன், I would be lifted because of the praise. அவர்களுடைய கையிலே நான் பட்டயத்தை நான் கொடுப்பேன், And I would give them the sword in their அவர்கள் hands. ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். They would be overcomers. நான் இன்றைக்கு அதில் உள்ள ஆசீர்வாதத்தை அல்ல, Not the இந்த blessing. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற பரிசுத்தவான்களை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். I would like to speak on the saints who would inherit the blessings. இந்த பரிசுத்தவான்களுடைய அட்டவணையிலே நீங்கள் இருப்பீர்களானால், If you come under the title of the saints, இந்த மாதம் ஒரு கம்பீரத்தின் மாதமாய் இருக்கும். this month would be a month to rejoice. இந்த மாதம் ஒரு களிகூறுதலின் மாதமாய் இருக்கும். This month would be a month to be இந்த happy. மாதம் நம்முடைய வாயினாலே தேவன் உயர்த்தப்படுவார். And God will be exalted through our lips. இந்த மாதம் தேவன் நம்மை கனப்படுத்துகிற ஒரு மாதமாய் And இருக்கும். God would honor us this month. நம்முடைய கையிலேயே தேவன் இரட்டிப்பான வல்லமை உள்ள பட்டயத்தை தேவன் கொடுத்து நம்முடைய கையிலே உள்ள வல்லமையை புறஜாதிகள் காணும்படி தேவன் செய்வார். God has given a double-edged sword that the Gentiles may know the strength. இதற்கு ஒரே ஒரு வழி, Only நாம் one way. பரிசுத்தவான்களாய் காணப்படுவோமான. We ought to be like saints. வழக்கமாக மாதந்தோறும் வாக்குத்தத்தை கேட்டு எல்லாரும் கையை ஓய்த்து அல்லேலூயா கர்த்தரோடு பேசிட்டார் என்று போய்விட்டு என் வாழ்க்கையில நிறைவேறல என்று சொல்லுகிறதை காட்டிலும், By claiming the தேவன் promises and யாரிலே saying that நிறைவேற்ற God will போகிறார் என்று கேட்டால் தம்முடைய வார்த்தையை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எழுத போகிறார். He would fulfill his words in the life of saints. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, The word of God தேவன் says, பரிசுத்தவான்கள் சபையிலே எழுந்தருளுகிறார், தேவன் பரிசுத்தவான்களுடைய சபையிலே உலாவுகிறார். God would rise up in the church of saints. He would move about in the church of saints. தேவனை எங்க பார்க்கலாம்னு சொன்னா Where you can find பரிசுத்தவான்களுடைய சபை. in the church of saints. நான் பொதுவாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி கதறும் பொழுது When I cry நான் and humble அடிக்கடி myself, ஆண்டவரை பார்த்து சொல்றது, I ஆண்டவரே, look unto the Lord and say, உலக பிரகாரமாக எங்களுக்கு ஒரு சர்ச்சுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறீர். Lord, you have given a name to our church according to the word. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்ற ஒரு பெயரை கொடுத்திருக்கிறீர். Apostolic Christian Assembly. ஆனால் என்னுடைய உண்மையான ஆசை என்னன்னு You know கேட்டீங்கன்னா, what about my real desire? ஆண்டவரே, Lord, இது பரிசுத்தவான்களுடைய சபை என்று சொல்லப்படணும். let this be claimed as the church of இந்த saints. பெயரே மாறணும். The name has got to change. எங்களுடைய சபையை பற்றி ஒரு பெயர் சொல்லணும் ஆண்டவரே. Our name has to உலகம் be சொல்லணும். proclaimed. The world has got to உலகம் give a name. காணணும். The world has got to see. பரிசுத்தவான்களுடைய சபை என்ற சபைக்கு பெயர் மாறணும் ஆண்டவரே. The church has got to be named as the church of saints, O Lord. இது என்னுடைய உண்மையான ஜெபம், This is my real இது prayer. என் உண்மையான கண்ணீர், It's a real, இது என் உண்மையான வேதனை, இது என் pain உண்மையான தரிசனம். and a real vision. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. ஏதோ எல்லாரும் 1000 சபை நடக்கிறது போல ஒரு சபை நடக்கணும் நான் விரும்பல. I don't like to lead a church even as several churches are being இந்த led. சபைக்கு ஒரு பெயர் இருக்கணும். The church needs a இந்த name. சபையிலே தேவன் உலாவுகிறார் என்று சொல்லணும். They ought to say God is இந்த moving சபையிலே about. தேவன் எழுந்தருள சொல்லணும். God has risen up in the church. இந்த சபைக்கு ஒரு பெயர் வரணும். A name has got to be இந்த attributed. சபையிலே வருகிறவர்கள் பரிசுத்தவான்கள். And people who come to the change should be changed. பரிசுத்தவான்களுடைய சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். God has risen up amidst the church of the saints. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of உண்டாவதாக. God. ஏன் நான் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ண கூடாது? Why should we not pray? நாம் எல்லாரும் கைகளை ஒரு முறை கோத்து Let us join our எல்லாரும் hands. தேவனை நோக்கி பார்ப்போம். Let us look unto எங்க God. சபையினுடைய பெயரை மாறட்டும் ஆண்டவரே. Lord, let the name of our எங்க church சபையினுடைய change. பெயர் மாறட்டும். Lord, thou hast got to change the name of நாங்கள் our church. பரிசுத்தவான்களாய் மாறட்டும். Let us be changed even உள்ளே the same. வருகிற ஒவ்வொருவர் பரிசுத்தவான்களாய் காணப்படட்டும். And everyone who enters be found எங்களை as saints. பரிசுத்தம் பண்ணும் ஆண்டவரே. Lord, sanctify us. பரிசுத்தம் பண்ணும் ஆண்டவரே. Lord, sanctify us. நாங்கள் கபபலத்தலரியா பலஷத்தலரியா எங்கள் வாலிபர் பரிசுத்தவான்களாய் மாறட்டும். Lord, let our life be எங்கள் as the கன்னியர்கள் life of saints. பரிசுத்தவான்களாய் மாறட்டும். Let our life be changed as எங்களுடைய saints. பெரியோர் சிறியோர் பரிசுத்தவான்களாய் Let all the மாறட்டும். young people and old people தேவனே change as saints. பரிசுத்த கிரியைகளை Let நடத்துவீராக. holy works be found எங்களை amidst us. பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தாவே, Lord,
Thou who எங்களை sanctifies us. பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தாவே, Lord, you who sanctifies எங்களை us. பரிசுத்தம் பண்ணுகிறவரே, Lord, you who எங்களை sanctifies us. பரிசுத்தம் பண்ணுகிற பலியாக பாடுபட்டவரே, Lord, you who sanctifies us நீ and ரத்தம் suffer. சிந்தினதே எங்களை பரிசுத்தம் பண்ண அல்லவா, Lord, sanctify நீ us and ரத்தம் also. சிந்தினதே எங்களை பரிசுத்தம் பண்ண அல்லவா, Lord, you ought to sanctify us எங்களை whatever be the பரிசுத்தமாக்க அல்லவா circumstances. கர்த்தாவே. Lord, that thy name ought to be Oh glorified. God. Hallelujah. Oh God, oh God, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசுத்தவானே என்று அழைக்கத்தக்கதா Lord, that each and every one may be called as இன்னைக்கு எங்கள் saints. வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, Lord, not only this இன்னைக்கு எங்கள் saints, வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, Lord, you ought to change the ஒவ்வொருடைய life. வாழ்க்கையை மாற்றும் You're going to ஆண்டவரே, change the life of everyone. ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றும், You're going to change the life of ஒவ்வொருடைய everyone. வாழ்க்கையை புதுப்பியும் Lord, ஆண்டவரே. you're going to renew the life of everyone. ஆவியானவரே, Holy Spirit, ஆவியானவரே, Spirit of God, ஆவியானவரே, Spirit of God, ஆவியானவரே, Spirit of God. எங்களுக்கு உதவி செய்யும், Lord, help us. எங்களுக்கு Lord. உதவி செய்யும் Help ஆண்டவரே, us, my God. எங்களுக்கு உதவி செய்யும் Lord, ஆண்டவரே, you've got to help எங்களுக்கு us. உதவி செய்யும், Lord, help us. எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us, my Lord. கர்த்தர் வருகிற வேளையிலே, பாவனை வருகிற வேளையிலே, When the Lord comes in a procession, நான் ஒரு விசுவாசியாய் அல்ல, not it as a believer, நான் ஒரு பரிசுத்தவானாக அவருடைய பந்தியிலே that I may be found as பங்கு a பெற saint. வேண்டும். I got to take part என்னை in it. பரிசுத்தவானாய் மாற்றும் ஆண்டவர். Lord, change me even as a saint. ஒரு பரிசுத்தவான் யார்? Who is a saint? இன்னைக்கு நான் சுருக்கமாக மூன்று பரிசுத்தவான்களாக இருக்க வழியை நான் சொல்லுகிறேன். In short, I would like to highlight யார் 3 ways. பரிசுத்தவான்கள்? Who is a saint? எப்படி பரிசுத்தமாக முடியும்? How one can become a saint? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் Saint Paul, தயவு செய்து பிலிப்பியர் 4 அதிகாரம் Philippians 4 chapter, 21 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 21. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். Salute every saint in Christ Jesus. எனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் மிக முக்கியப்படுத்து. God has பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று Where are சொன்னால், the saints? கிறிஸ்துவுக்கு உள்ளே, The saints are found in Christ. கிறிஸ்துவுக்கு உள்ளே. The saints are நான் found in முதலாக Christ. சொன்னது போல Even as I told you இயேசுவுக்கு first, ஊழியம் செய்திருக்கிறார்கள், they have served Jesus. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், There are prophets. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். Those who accept அவர்கள் எல்லாரும் இல்லை என்று சொல்லவில்லை, I don't deny them. ஆனால் அவர்கள் இயேசுவுக்கு வெளியே இருந்து கொண்டு Being outside இயேசுவை Jesus, ஆராதிக்கலாம், they can worship Jesus. இயேசுவுக்கு ஊழியம் They can செய்யலாம். serve Jesus. அதை இயேசு அவ்வளவு திட்டமாக சொன்னார். கடைசி clearly- நாளிலே தீர்க்கதரிசிகள் வந்து உமக்கு தீர்க்க தரிசனம் சொன்னோம் என்று சொல்லுவார்கள். The last days, the prophets would come and prophesy. பிசாசுகளை துரத்தினோம் என்று They சொல்லுவார்கள். would say that they would have cast out உம்முடைய devils. நாமத்திலே அற்புதங்களை செய்தோம் என்று We சொல்லுவார்கள். have worked miracles in thy name, O பட் Lord. இயேசு என்ன சொல்லுவாராம்? What about Jesus? What would he say? உங்களை அறியேன் என்று சொல்லுவார். He would say, I know thee not. அக்கிரம செய்கைக்காரரே உங்களை நான் அறியேன். Workers of iniquity, I know thee not. அப்படியானால் If that be இயேசு so, அறியாமலே ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். a man without knowing Jesus, he can serve the Lord. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் எல்லாரும் ஆண்டவனால் அறியப்பட்டவன் அல்ல. Those who serve the Lord, not all are known to the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற எல்லாரும் ஆண்டவரால் அறியப்பட்டவன் அல்ல. All those who prophesy are not known by the Lord. ஆனால் பரிசுத்தவான்கள் தேவனால் அறியப்பட்டவர்கள், அவருக்குள்ளே இருக்கிறார்கள். The saints are known by the Lord and they are found in the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. ஆகையால் தான் பவுல் எழுதுகிறார், Therefore Paul writes, நீங்க யாருக்கு வாழ்த்தல் சொல்லணும்னு whom should சொன்னா, you salute? கிறிஸ்துவுக்குள்ளே உள்ள பரிசுத்தவான். You ought to salute every saint in Christ Jesus. கிறிஸ்துவுக்கு உள்ளே என்ற வார்த்தையை The word வற்புறுத்துவது. in Christ, Christ வேதம் Jesus, I'd like to சொல்லுகிறது, highlight. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால், If one is found in Christ, நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, 2 Corinthians ஒருவன் 5:17. கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் If one is found in Christ Jesus, அவன் எப்படி இருக்கிறான்?
how he ought to be. புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். Is found even as a new creation. பழையவைகள் ஒளிந்தன, All things pass away. எல்லாம் புதிதாயின. Behold, all things have அப்ப become new. பரிசுத்தவான் யார் என்று கேட்டால், Who's the saying? கிறிஸ்துவுக்கு யார் என்று கேட்டால், Who's in Christ? பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. All things have passed away. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு காலகட்டம் இருக்கிறது. In the life of man there are two seasons. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக உள்ள பழைய வாழ்க்கை. An old life before he has accepted Jesus. இன்னொன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்கிற புதிய ஒரு வாழ்க்கை. Secondly, a new life after accepting Jesus Christ. எப்படி இந்த உலகத்திலே காலத்தை கிறிஸ்துவுக்கு முன்னாக கிறிஸ்துவுக்கு பின்னாக என்று காலத்தை பிரிக்கிறார்களோ அதுபோல ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கலாம். Even as there is the before Christ and Anno Domini, likewise in the life of man, you can divide it into two. என்ன வாழ்க்கை? What's that life? கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முன்னதாக உள்ள பழைய வாழ்க்கை. And no life before you come into Christ. அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு வந்த பிறகு அவன் அனுபவிக்கிற புதிய வாழ்க்கை. After Jesus has entered his life, the new experiences in life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே In our life when we accept Jesus, தேவன் நம்மை கழுவுகிறார். God washes us. உங்களுக்கு தெரியும், You know. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின வேளையிலே when 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 Corinthians 1:2. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் கொரிந்து இயேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் பரிசுத்தமாக்கப்பட்ட எல்லாரும் யார் இல்ல? Not all those who are sanctified. What are சொல்லுங்க. they? தேவன் நம்மை கழுவினார், God washes us. இரத்தத்தினால் நம்மை கழுவினார், He washes us through his blood. தேவன் நம்மை சுத்திகரித்தார். God sanctifies us. ஒரு காலத்திலே நாம் சேற்றிலே கிடந்தோம், Once we were துன்மார்க்க in the உளையிலே pit. கிடந்தோம். We were, தேவன் நம்மை அழைத்தார், God called us. நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை He has கழுவினார். washed us with his blood. கழுவிட்டு சொல்றாரு, After that he நான் உன்னை says, எதுக்கு அழைச்சேன் தெரியுமா? why I called உன்னை you, எதை கழுவுனேன் தெரியுமா? why I washed, உன்னை எதற்காக இந்த பாவ சேறு தூக்கி எடுத்தேன் தெரியுமா? why I lifted you from the உனக்கு ஒரு miry pit. ஸ்டேஜ் இருக்கு. என்ன ஸ்டேஜ்னா, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். Those who are called to be saints. ஆனால் வேதம் சொல்லுகிறது, The word of God says, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், there are many who are called. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். There are few who are chosen. அநேகர் அழைக்கப்படுகிறார், Many are being called. பரிசுத்தத்துக்காக They are அழைக்கப்படுகிறார். called for holiness. நீங்கள் ஒன்றை மறந்து போக கூடாது. One thing you should not forget. நான் ரட்சிக்கப்பட்டு எதுக்காக தெரியுமா? Why I was saved? ஆசீர்வாதத்துக்காக இல்ல, Not for blessings, நான் வேற ஊழியத்துக்காக இல்ல. not for ministry என்னுடைய sake. பிரதான அழைப்பு என்ன என்று கேட்டால், What about my main call? நான் பரிசுத்தவானாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். I am called even as a saint. நான் பரிசுத்தவானாய் அழைக்கப்பட்டிருந்த உண்மையானால், If it is true that I am called to be a saint, என்னுடைய வாழ்க்கையிலே பழையவைகள் எல்லாம் ஒழியணும். all old things should pass away. நீ கொஞ்ச நேரம் அப்படியே உங்க யோசித்து பாருங்க. Consider for a உங்களுடைய moment. பழைய வாழ்க்கை யாருக்கு தெரியும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். Who knows your old life? Only you are aware of your old life. யாருக்குமே தெரியட்டா கூட The others may not know. உங்களுக்கு தெரியும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க. You know how you were before salvation. இப்ப யோசித்து பாருங்க. Just consider. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன், We say that we are நான் saved. ஞான ஸ்நானம் பெற்றேன்னு சொல்றேன். We say that we are taken baptism. என் வாழ்க்கையில என்ன எல்லாம் ஒளிஞ்சிருக்கு? What has passed away from my life? என் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு? What about the changes in my life? நீங்க மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க. Do not look at others. Look at yourself. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், If one is in Christ, பழையவைகளில 50% ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லல, not 50% of all the old things pass away. 30% ஒளிஞ்சுன்னு சொல்லல, Not 30%. பழையவைகள் எல்லாமே ஒளிஞ்சுது. And everything that is old has passed off. பழசு ஒண்ணுமே கிடையாது. There is nothing that is to be called as பழையவைகள் old. எல்லாம் ஒளிந்தன, All old things pass away. எல்லாமே புதிதாயின. Everything has been made new. அப்ப பழையதையும் புதியதை எடுத்து பாருங்க. Look at the old and the new. என் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? How was my old life? இப்பொழுது புதிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How about my new life?
பவுல் சொன்னாரு, Paul says, 1 தீமோத்தேயு தயவு செய்து 1:13 நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 Timothy பவுல் 1:13, ரட்சிக்கப்பட்டார், Paul was அவரை saved. வேதம் பரிசுத்தவான் என்று அங்கீகரிக்கிறது. The word of God accepted him as saint. அவர் எழுதுகிறார், ஒரு கடிதத்தை எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனானும் எப்போ? How was he முன்னே. before? அப்ப அவர் வாழ்க்கையில முன்னே என்ற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. There is a life that is Before not life. before. என் இயேசுவை சந்திப்பதற்கு முன்னால உள்ள வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, A life நான் before யாரா Christ. இருந்தேன்னு சொன்னா, How was I? தூஷிக்கிறவனாய் இருந்தேன். I was a blasphemer. இன்னொரு விதமா சொன்னா, கெட்ட வார்த்தை பேசுறவனாய் இருந்தேன். I was speaking evil words. தூஷித்தேன். I blasphemed. நான் ஜனங்களை துன்பப்படுத்தினேன். I persecuted the நான் people. ஜனங்களை கொடுமைப்படுத்தினேன். I injured the people. இது என்னுடைய முன்னால லைஃப், That was my earlier life. என்னுடைய பிஃபோர் லைஃப். My life that was before. பின்னால என்னை கொடுமைப்படுத்தினாங்க, என்னை Afterwards, அடிச்சாங்க, they tortured me, they என்னை smote me, திட்டுனாங்க, they என்னை தூஷித்தாங்க. they நான் என்ன spoke evil. செய்தேனோ அதெல்லாம் எனக்கு பின்னால செய்யப்பட்டுச்சு. Whatever I did to the others, முன்னால came நான் back. தூஷித்தேன், Earlier I blasphemed. இப்ப ஜனங்கள் என்ன தூஷித்தாங்க. People are blaspheming. முன்னால நான் கொலை செய்தேன், I murdered. என் வாழ்க்கையும் கொலை செய்தே முடிச்சிட்டானுங்க. Now they are killed. நான் முன்னால கல்லறிய சம்மதிச்சேன், I என்ன acknowledged கல்லறிஞ்சானுங்க. them stoned. They have stoned me. நான் ஜனங்களை கட்டி இழுத்துட்டு போனேன், I dragged என்னையும் people. கட்டி இழுத்தாங்க. Now they have dragged me. இவன் என்ன செய்தானோ Whatever he has done, அதையெல்லாம் அவனுக்கு தேவன் செய்வதற்கு அனுமதித்தார். and God allowed all that to be ஆனால் இந்த repeated in மனுஷன் his என்ன life. எழுதுனான்னு சொன்னா, What does he write? முன்ன நான் தூஷிக்கிறவனாக இருந்தேன், Earlier I was a blasphemer. இப்ப நான் இல்ல. Not now. உங்க வாழ்க்கை எடுத்து பாருங்க, Take your life, உங்க வாயை எடுத்து பாருங்க. take your mouth. இப்ப நான் தூஷிக்கிறது இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you say that you don't blaspheme? இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்றீங்க, You say you're believers. தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்றோம், We say we worship God. திருவிருந்துல பங்கெடுக்கிறோம், Take part in the Holy Communion. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். We prepare ourselves for the coming of the பட் Lord. இன்னும் நம்முடைய வாய் மாறல. Our mouth, our lips are not என்னுடைய changed. வாயில இன்னும் நமக்கு வெற்றி இல்ல. There isn't any victory. நம்முடைய in my வீட்டுல mouth. மனைவி பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள், The words that our wife and children நம்முடைய speak, தூஷண வார்த்தைகள் மாறிடுச்சா? and all the evil, abusive கெட்ட words. வார்த்தைகள் மாறிடுச்சா? What about the abusive words? Has it எத்தனை changed? பேருடைய வீட்டுல அந்த சாட்சி எடுப்பீங்க? Or how many of you have the witness? இன்னைக்கு சிலர் சாட்சி கேட்டா, ஐயோ வீட்டுல வந்து பாருங்க பாஸ்டர், இங்க Pastor, come ஆடுறாங்க, home. வந்து பாருங்க, Come home and ஐயோ observe. குழாய் அடியில பாருங்க. Look. திருவிருந்துல பாக்குற சகோதரி மேல குழாய் அடியில பார்க்கணும். You can see this sister taking part in the communion as well as going to the public வாயில tap. துணிகரமான தூஷண வார்த்தைகளை All பேசிவிட்டு evil words spoken bold. திருவிருந்துல பங்கு பெறலாம், ஆனா வருகையில பங்கு பெற முடியாது. They can take part in the communion, not in the நீங்கள் communion. யாரும் தவறாய் விலகிக் கொள்ள கூடாது. Do not misunderstand சபையில me. திருவிருந்து எடுத்துட்டு போயிடலாம், You can take the communion in ஆனா the church. தேவனுடைய வருகையிலே பங்கெடுக்க வேண்டுமானால் வாய் சுத்தம் தேவை. If you're going to take part in the coming of the Lord, you need cleanliness in the mouth. வாயை தூஷணமான வார்த்தைகளுக்கு நன்றாக திறந்து பழக்கிவிட்டு நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போய்விடலாம் என்று மாத்திரம் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள், ஏமாந்து போகாதீர்கள். Having practiced your mouth to all evil, abusive language, do not ever imagine you can take part in the coming of the Lord. வேதம் சொல்லுகிறது, The word of God says, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்கள், இல்லாவிட்டால் பேசாமல் there அமைதியாயிருங்கள். are words for edification. Speak them, if not, remain silent. தூஷணமான வார்த்தைகளை தயவு செய்து அருமையானவர்களே, Dear ones, முன்னால தூஷித்தேன், once I was abusing, முன்னால தூஷித்தேன். once I was blaspheming. என் வாயை திறந்த தூஷண வார்த்தைகள். When I opened my mouth, words of blasphemy. பாருங்கள், பேதுரு இயேசுவிடத்துல வந்தான். Peter came to Jesus. இயேசு அவனை எதுக்கு தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? Know why Jesus chose him? அவன் யாருன்னா மீன்கார். He's a fisherman. தயவு செய்து மீன்காரங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. Please, fisher அவர் folks, மீன் do not- பிடிச்சிக்கிட்டு இருந்தவர். he was a fisherman. மீன்காரர் பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியுமா? Do you know the slang language of these people? தெரியாதுல, ராயபுரம் சிந்தாதிரிப்பட்ட மீன் மார்க்கெட்டுக்கு போங்க. You go to the fish market, you can observe them. அவங்க 50 ரூபா சொல்ற மீனை 10 ரூபாய்க்கு கேளுங்க. You ask, bargain for a fish for 10 அவங்க rupees. That is, 50 ரூபா சொல்ற மீனை 10 ரூபாய்க்கு கேளுங்க. அந்த அம்மா பேசுவாங்க பாருங்க, பாஷை கேட்டுட்டு வாங்க. look at all the sweet words spoken by that lady. சரளமா பேசுவாங்க. Very beautifully they would talk. என்ன அருமையான லாங்குவேஜ் அது.
That's the slang they use. அந்த மாதிரி பேஷக்காரர் இவர் பேதுரு. So Peter was a person who was ஆண்டவர் அவரை used. தன்னோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார். God chose him that he may be with him. நல்லதாங்க இருந்தார் இந்த ஆளு, இயேசுவோடு இருந்தாருங்க. He was with Jesus. He was with. இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. They captured இவர் Jesus. அந்த அவிசுவாசிகளோட உட்கார்ந்து குளிர் காஞ்சிட்டு உட்கார்ந்திருக்காரு. He's seated with the unbelievers and warming himself. ஏய் நீனும் இயேசுவோடு இருந்தவன் தான். You too belonged with ஏன்னா Jesus. அவன் பேச்சு காட்டுது. Your talk shows. பேச்சே மாறிடுச்சுங்க இப்போ. Now the talk has changed. யார் மாதிரி பேசுறாரு? How does he talk? இயேசு மாதிரி பேசுறாரு. Even like Jesus he speaks. இயேசு மாதிரி நிறுத்தி நிதானமா ரொம்ப அழகா பேசுறாரு. So beautifully he is able to poise himself. and talk. மீன்கார மாதிரி இந்த ஆள் பேசல. He is not speaking as இந்த such a man. பேச்சே மாறிடுச்சு. His talk has changed. இவர் பேச்சு காட்டி குடிச்சிருச்சு இவன் கிறிஸ்தவன். His conversation show that he is a Christian. உடனே இந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா? Immediately what this man said. டக்குன்னு பேச்ச He பாவி என் பேச்சா உன்னை கிறிஸ்தவன் காட்டி கொடுத்துச்சு. இந்த வார்த்தை சபிச்சா சத்தியம் பண்ணலாம். He started அவரை cursing. தெரியவே தெரியாது போ. He said, I know him not. எதை மாத்தினா? What did he change? பேச்சை மாத்திக்கிட்டான். He changed his speech. அப்ப நான் சொல்லுவேன் நம்முடைய பேச்சு நாம கிறிஸ்தவனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா இல்லையா என்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா யுவர் வேர்ட், உங்க வார்த்தை. The words of your mouth would show whether you belong to Christ or not. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. நான் சொல்லுவேங்க I would say, வார்த்தைகளை உண்மையாக மரியாதை அறிஞ்சிருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவங்க. who knows the words to speak respectfully, they are the Christians. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஆனா நம்முடைய வாயில் இருந்து எப்படி தூஷணமான வார்த்தைகள். How can we speak ஒரே blasphemy through our mouth? வாயில் இருந்து தேவனை mouth. துதிக்கிறதும் You praise God. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை You who are தூஷிக்கிறதும் எப்படி வரும்? How can you curse a man who's created in the image of ஒரு God? ஊற்று கண்ணிலே இருந்து நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் எப்படி வரும்? How can bad water and good water come out from the same வரவே spring? முடியாது கிறிஸ்தவர்களை தவிர. It can never ever come ஆலயத்திலே apart from the- வந்தால் துதி, So work, praise வீட்டிலே is- போனால் தூஷணம். When you go home, it's all curses. ஆவியானவர் சொல்லுவார் நீ எத்தனை வாக்குத்தத்தம் கேட்டாலும் சரி How many promises நான் you உன்னை made? கனப்படுத்த முடியாதுப்பா. I cannot honor you. நான் யாரை கனப்படுத்துவேன் தெரியுமா? Whom would I honor? பழைய தூஷணங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டாங்கப்பா. You should put away all the abuse. பழைய துன்பப்படுத்துறதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. He has removed all the பழைய கொடுமைப்படுத்துறதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. persecute. முன்னால யாரா இருந்தாய்? How was he earlier? கொடுமைக்காரனா இருந்தாய். He was a persecutor. துன்பப்படுத்துறவனா இருந்தாய். He was injuring others. ஒரு ஐயா ஒருக்கா சாட்சி கொடுத்தாரு. A certain நான் gentleman gave. முன்னால புலி மாதிரி இருந்தேன். Earlier I was like a tiger. என்ன ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியா மாத்திட்டாரு. The Lord has made me as a lamb. அல்லேலூயா. எத்தனை Hallelujah. பேர் சொல்லுவாங்க? How many of you can say, ஆனா இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க நான் ஆட்டுக்குட்டியா இருந்தேன். I was like a lamb. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி புலிக்குட்டியா மாத்திட்டாரு. God has anointed me and made me a tiger cub. பிள்ளைங்க சொல்லுவாங்க டேய் புலி வருதுடா கதவு மூடிக்கடா புலி வருதுடா. And people would say, close your doors, a tiger's on the way. இல்ல இல்ல Not so. என் தூஷணம் போயிடுச்சு. முன்னாலே Earlier, பவுல் எழுதுவார் Paul writes, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் Ephesians 2nd chapter. 3ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுக்குள்ளே ஆ. நாம் எல்லாரும் முற்காலத்திலே எப்போ அவர்களுக்குள்ளே நாம் நாம் எல்லாரும் யாரும் சேர்த்தான்னு சொன்னாரு? Whom does he mean? அவரையும் சேர்த்துதான். அவர் அப்போஸ்தலர், He பெரிய includes பரிசுத்தவான். His அவர்களுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் சொல்லல, நாம் எல்லாரும். He said, அவரும் we all. சேர்த்து சொல்றாரு. He includes himself. நாம் எல்லாரும் நம்முடைய மாமிசமும் நம்முடைய மனதும் விரும்பினவைகளை இச்சையின்படியே நடந்தோம். fulfilling the மாம்ச desires of the flesh. இச்சையின்படியே நடந்தோம். Fulfilling the desires of the மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். flesh. Fulfilling the desires of the flesh and of the mind. முன்னால யாரு? Earlier, who were you? மாம்சம் என்ன விரும்பிச்சோ Whatever the flesh desired, அத மாதிரி நடந்தோம். I was like that. அத மாதிரி உடுத்தோம், I அத dressed like மாதிரி that. அலங்கரிச்சோம், We அத do- மாதிரி நடக்கையில இருந்தோம். எல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா என் மாமிசம் என்ன விரும்பிச்சோ அத மாதிரி உடுத்தேன், நடந்தேன், அனுபவிச்சேன், என் மாம்சம் செய்தேன். Whatever my flesh desired, likewise I did in my ஆனா life. இப்போ Now, என் மாம்ச விருப்பம் இல்ல,
not the desire of my flesh. தேவன் உண்டாக்கின விருப்பத்தின்படியே என் விருப்பத்தை செய்கை உண்டாக்குறவர் ஆண்டவர். According to the desire of God who has given me this desire. முன்னால என் விருப்பத்தை யார் உண்டாக்குனது? First, who created the என் desire? மாம்சம் உண்டாக்கிச்சு. It was the flesh that என் created the desire. இச்சை உண்டாக்கிச்சு. The lust that என் created the desire. இச்சையின்படியே நான் நடந்தேன். I walked according to my lust. இச்சையின்படியே வாழ்ந்தேன். I lived according to my என்ன lust. வானாலும் சரீர இச்சை நிறைவேற்றணும்னு துடிச்சேன். I was encouraging myself to fulfill the ஆனா lust of the இப்ப flesh. யாரா மாட்டேன்னு கேட்டீங்கன்னா What about me? என் மாம்சத்தை அழிச்சிட்டேன் brother. I have destroyed my flesh. என் மாம்ச விருப்பத்தை நிறைவேற்றுறது இல்ல. I do not fulfill the desire of my flesh. கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றேன் brother. Brother, I am fulfilling the desires of the Lord. ஆண்டவர் கொடுக்கிற விருப்பத்தை நிறைவேற்றேன். I am fulfilling the desires of my God. உம்முடைய விருப்பம் எனக்கு நிறைவேறட்டும் ஆண்டவர். But let the desire be fulfilled in my life. சங்கீதக்காரன் சொன்னது போல Even as the psalmist says, உம்மையல்லாமல் எனக்கு ஒரு விருப்பம் இல்லப்பா. Lord, I have no other desire apart from நீரே you. என்னுடைய ஆசை. Lord, thou art my என் desire. ஆசையே மாறி போயிடுச்சு. My longing and desire இப்ப changed. எல்லாமே இயேசுதான். Everything is Jesus. என்னுடைய now. விருப்பம் எல்லாம் இயேசு. My desire is Jesus என் நோக்கம் alone. எல்லாம் இயேசு. My purpose is Jesus. முன்னால என் நோக்கம் எல்லாம் என் மாமிசம் மாமிசம் மாமிசம். Earlier my purpose was flesh and இப்ப என்னுடைய flesh. விருப்பம் எல்லாம் இயேசு இயேசு இயேசு. But now my desire is Jesus, Jesus and Jesus. முன்னால என் விருப்பத்தை யோசித்து பாருங்க. Consider the desire what you had earlier. இப்ப என்னுடைய ஆசை என்ன? What about your desire now? பவுல் இன்னும் எழுதுறாரு. Paul writes further. கொலோசையர் 3ஆம் அதிகாரம். Colossians 3rd chapter. எனக்கு எல்லாத்தையும் விளக்க நேரம் எல்லாம் நான் வேக வேகமா போயிடுறேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதோ 7 வாசி. நீங்களும் ஆ. முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். எவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, பொருளாசை இவைகளை பூமியிலே உண்டு பண்ணின உங்கள் சரீரத்தின்படியே நீங்கள் வாழ்ந்தீர்கள். You lived according to the desires of the members of the flesh. That is fornication, uncleanliness, inordinate இப்பொழுதோ whereas now கோபமும் மூர்க்கமும் wrath, பொறாமையும் malice, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். he also put off all blasphemy, filthy communication. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். Lie not one to another. இப்ப இதெல்லாம் நம்ம எப்ப செய்தோம்? When did we do all this? முன்னால செய்தோம். Earlier we did all this. கோபம், Anger, பொறாமை, jealousy. நம்முடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் யோசித்து பாருங்க. Consider your life. இதெல்லாம் விட்டுட்டனா? Have I left everything? கோபத்தை விட்டுட்டனா? Have I left anger? பொறாமையை விட்டுட்டனா? Have I left jealousy? பொய் சொல்றதை விட்டுட்டனா? Have I left lying? இல்ல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கனா? Or have I kept something little? சமயத்துக்கு வச்சிருக்காங்க சிலர், பொய்யெல்லாம் சமயத்துக்கு வச்சிருக்காங்க. Some have kept lie. எப்போது பேசுறது இல்ல, Not அப்பப்போ சமயம் தேவை. whenever it is needed, they are to lie. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, What about the word of God? எல்லாமே ஒளிஞ்சு போச்சுப்பா. Everything has passed off. முன்னால உள்ளது அத்தனையும் ஒளிஞ்சு போச்சு. And all things old has passed off. எல்லாம் புதிதாய். Everything has become new. சுபாவத்தை எடுத்து, கோப சுபாவத்தை எடுத்து பாருங்க. Take your character. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் கோபம் வந்தா தலகால தெரிய மாட்டேங்குது. People get angry, they lose their என்ன control. பேசுறோனே தெரிய மாட்டேங்குது. They know not what they ought to talk. கோபத்தை உன்னால அடக்க தெரியாதா? Can you not control your anger? முன்னால நான் பிசாசு கையில இருந்தபோது அப்படி இருந்தோம். Earlier when I was in the hands of the devil, I was likewise. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just consider. நம்ம வீட்டில் உள்ள கோபங்கள். What about the anger at home? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் காலையில கூட சொன்னேன். This morning I spoke. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில பிரசங்கம் பண்ணேன். One Sunday morning I preached. கோபப்படாதீங்க. Do not get angry. நம்ம கோபத்தை ஒழிக்கணும். We have got to put away anger. ஒருவேளை நம்முடைய கோபத்தை நம்முடைய மனைவி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. Probably our wife would adjust her temper. நீங்க உங்க மனைவியை பார்த்து சொல்லலாம், You can look at your wife. நான் கோபக்காரன் இல்ல, I'm not நீ an அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன்னு சொல்லலாம். Not an angry man. You உங்க got to adjust. மனைவி அட்ஜஸ்ட் பண்ணுவா. Your wife பட் would ஆண்டவர்ட்ட நோ அட்ஜஸ்ட்மென்ட். But you cannot accept the same with the ஆண்டவர்ட்ட Lord. எதையுமே அட்ஜஸ்ட்மென்ட்டே கிடையாது. There isn't any adjustment with the Lord God. என்னத்துக்காக பேசுனேன் எனக்கே தெரியல, ஆனா வம்ப விலைக்கு வாங்கினேன். I don't know why I spoke it, but என்ன it தெரியுமா? brought about wrath.
அன்றைக்கு ஆராதனைக்கு புறப்படும் போது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. That day, when they proceeded for the meeting, quarrel between husband அவர் and wife. சொல்லியிருக்காரு, He said, நான் தான் கோபக்காரன் தெரியும்ல, you know I'm an angry man. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். Why don't you adjust? இவங்க சொன்ன சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. I swear I never knew what they spoke. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முன்னால வந்துட்டாங்க. They adjusted themselves and இவர் came. பின்னால வந்தாரு. இவர் வந்து உட்கார்ந்தா மேல உட்கார்ந்தாரு. He came and sat. இவர் உட்கார்ந்தா நான் ஏன் கறி கொழுப்பு நான் அப்படியே சொல்லணும். அப்படியே சொல்லிட்டேன். I just lifted my hands and said. நிறைய வேளைகளில நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர். Many times people have said, எப்படி பாஸ்டர் எங்க பெட்ரூம்க்கு வந்தீங்க? how have you come to my bedroom? நாங்க ராத்திரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். What have we? அப்படியே காலைல சொல்லிட்டீங்களா? Whatever we அந்த மாதிரி நடந்துச்சு. So likewise things happened. இவருக்கு ஏறிடுச்சு. This man, his temper rose up, shot up. என்ன நினைச்சிட்டாரு தெரியுமா? What he thought? இவ இதுக்கு தான் முன்னால வந்திருக்கா. I think my wife has come only for that purpose. இவ முன்னால வந்து என்ன சொல்லிட்டா? What has she come and reported? சொல்லிட்டா. She has reported to pastor. இவரும் உடனே அதை எடுத்துக்கிட்டு எங்க சொல்லிட்டாரு? Immediately has acknowledged it, and what did he do? மேல உட்கார்ந்தவர் வைஃபை பார்த்தாரு. ஏய் எழும்படி. He looked at his wife. எழும்படி. Asked her to get up. என்னத்துக்கு ஒரு அவசரமா கூப்பிடுறான்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் நான். So I just கூட்டி போயிட்டாரு. 2 வாரமா சர்ச்சுக்கு வரல. 2 weeks they never came to the church. நான் சார் 2 வாரமா கோயிலுக்கு வரல. அப்பதான் அங்க இருந்து செய்தி வருது, இனிமேல் கோயிலுக்கு வர மாட்டாங்க. They will not come to the church and spoke. ஏன் வர மாட்டாங்க? Why? இந்த மாதிரி பேசிட்டீங்க. வைஃப் நான் வைஃப் பேச கேட்டேன். Have I heard the talk of his wife? அப்பதான் நான் யோசித்தேன், Then I considered சர்ச் மாறுறது ரொம்ப ஈஸி, புத்தி மாறுறது ரொம்ப கஷ்டம். It's easy to change the church, very difficult to change a nature. என்ன மாறணுங்க? What ought to change? சர்ச் மாறணுமா புத்தி மாறணுமா? Whether church has got to change or எந்த சர்ச் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. கல்யாணம் பண்ணினானோ கல்யாணம் பண்ணலையோ, அவன் யோக்கியனோ பரிசுத்தவானோ, எந்த பாஸ்டரும் உன்னை பரலோகம் கொண்டு போறதுக்கு கேரண்டி கிடையவே கிடையாது. அவன் போறதே பெரிய பாடு. No pastor or church can guarantee and take you to heaven. நீங்க ஏமாந்து போயிராதீங்க. Do not be deceived. பாஸ்டர்ல தூக்கிட்டு போயிடுவாருன்னு. My pastor would lift me up to heaven. ஒரு கால் நடக்காது. Never கல்யாணம் பண்ணினாலும் நடக்காது, பண்ணாட்டாலும் நடக்காது. Whether you marry or you do not marry. உன்னை என்னை பரலோகம் கொண்டு போறது ஆண்டவராய் இயேசு மாத்திரமே. It's the Lord God Jesus alone. வேற எவனாவது உன்னை போட்டு போயிடுவேன்னு சொன்னா அவன் 1 நம்பர் போகஸ். போய். If anyone says he can take you to heaven, he is a liar. பரலோகம் போறதுக்கு நீ உன்னுடைய பரிசுத்தம் ஏன் பரிசுத்தம் நம்மள கொண்டு போகும்? whether my holiness can take you to church. என் பிள்ளைகளையே நான் கொண்டு போக முடியாதுங்க. I cannot take my children. என் பிள்ளையே நான் கொண்டு போக முடியாத போது நீ உங்களை எப்படி கொண்டு போவேன்? How can I take you? நடக்காது. Not so. என் பிள்ளை பரிசுத்தமா இருந்தா வருவான். If my son is holy, he'll come. அதுதான் உண்மை. That's the truth. அதுதான் வேதம். That's the word of God. அதுதான் சத்தியம். That's the truth. அதனால நீங்க ஏமாந்து போயிராதீங்க. Do not ever be deceived. எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் நான் சொல்றேன். All fear and humility I tell you. சுபாவம் மாறணும்யா. Nature has got to change. நம்முடைய கோபம் மாறணும். Anger has got to change. நம்முடைய இச்சைகள் மாறணும். Lust has got to change. நம்முடைய வார்த்தைகள் மாறணும். Words of our mouth have got to change. தேவ சமூகத்துல போங்க. You go to the presence of God. நான் மாறிட்டேனா ஆண்டவரே? Lord, இன்னும் நான் எதுல மாறணும்? how am I to change? நான் இன்னும் எதுல மாறணும்? When what am I to change? நான் இன்னும் எதுல மாறணும்? What am I to change? நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தர்றேன். I tell you a secret. பாருங்க. Look. 12 சப்ஜெக்ட் ஒரு பிள்ளை எழுதுறான், எக்ஸாம் எழுதுறான். A child writes for exam for 5 subjects. 11 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 1100 மார்க் எடுத்துட்டான். Say 100 out of 100, 100 marks is received. ஒரே ஒரு சப்ஜெக்ட் கணக்குல 30 மார்க் வாங்கி போயிடுச்சு. So in maths he has received 30 and has failed. 11 சப்ஜெக்ட் 1100 பெர்ஃபெக்ட். 11 subjects 1100 is perfect. பட் கணக்குல போயிடுச்சு. But he has failed. இவன் யாரு? What about him? ஃபெயில். 1100 மார்க் வாங்கி ஃபெயில். 1100 yet he has failed. இப்போ என்ன செய்யலாம்? What can be done? இப்போ அட்டெம்ப்ட் அடிக்கலாம். He can go என்ன செய்யலாம்? for a second attempt. எதுல எழுதணும்?
Where சொல்லுங்க. in what subject he has got right? மேத்ஸ்ல மாத்திரம் தான் எழுதணும். He has got right 100க்கு maths 100 alone. வாங்குறதுக்கு மேத்ஸ்ல மாத்திரம். He has got right. அவன் ஒரு முறை எழுத போறானோ 2 முறை எழுத போறானோ Once, 10 முறை எழுத போறானோ twice. பாஸ் ஆகுற வரைக்கும் எழுதணும். Up to the time he clears exam, he has got மேத்ஸ்ல right. தான் எழுதணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் Even in spiritual life, நீங்க 11 காரியத்துல ஜெயம் எடுக்கலாம். probably you may be victorious in 11 things. இன்னும் உன்னிலே ஒரே ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொன்னது போல Even as the Lord says, நம்முடைய there's a வாழ்க்கையில ஒரே ஒரு குறை If there's இருக்குமானால் one shortcoming in our ஆண்டவர் அந்த ஒரே குறையிலேயே நம்ம சோதிப்பார். The Lord will try us and test us in our own shortcoming. நம்ம கோபத்தை விட்டுட்டோம்னு சொன்னா We say we are நம்ம left hand. கோபம் ஊற்றுறதுக்கே நம்முடைய மனைவி பயன்படுவாள். Our wife would be utilized to try a temper. ஆண்டவர் எதை சோதிப்பார்னா How would he? அதேதான். He would try நீ and test. இச்சையை விட்டுட்டேன்னு சொன்னா உன்னை இச்சையை உண்டாக்குற காரியத்திலேயே அடி விழும். So you would fail the test where இல்ல நீ 11ல பெர்ஃபெக்ட். Oh, எல்லாத்துலயும் சோதி. I am perfect. உனக்கு இருக்கிற சோதனை எனக்கு இருக்காது. எனக்கு இருக்கிற உனக்கு இருக்காது. Your trials may not be ஆண்டவருக்கு my என்ன trial. வேணும்னு கேட்டீங்கன்னா நீ தான் வேணும். The Lord needs you. உன் காணிக்கை இல்ல, Not your நீ offering. தான் வேணும். He needs you. உன்னை அவரை போல ஆண்டவர் சொல்வாரு, ஆண்டவரே எனக்கு ஏன் சோதனை, எனக்கு இதுலயே சோதனை, அதான் உனக்கு சோதனை. Say you have trials in that. நீ அதுல பாஸ் பண்ணணும். you have to pass in நீ that. அதுல பெர்ஃபெக்ட் ஆகணும். You ought to be perfected in that. ஏனென்றால் Why? நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற வாலிபனை கெடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு. Only one thing will spoil you from making எபேசு eternal. சபையை அபாத்திரமாக்கினது ஒண்ணே ஒண்ணு. Only one character has made the church of Ephesians. நான் யோசித்து பார்த்தேன், 498 மார்க் வாங்கி செகண்ட் ரேங்க் வாங்கின 1 மார்க் வாங்கியிருந்தா காணாம வேற ஒண்ணுல தானே போச்சு. அப்ப 498. ஒண்ண நாம ரொம்ப அபாத்திரமா நினைச்சிட You முடியாது. cannot take that one mark lightly. ஒண்ணுதான் Only one mark. நாசமாகிடுச்சு. நான் சொல்ல அருமையானவர்களே, I would tell you, ஏன்னா dear ones. நம்முடைய வாழ்க்கையில நாம 10 காரியம் நல்லவங்களா இருக்கலாம். In 10 aspects we may be good. பிரதர் அவன் என்னெல்லாமோ செய்யறான் பிரதர், அவன் ஜெயிச்சு போறான் பிரதர், நீ ஒன்ன பாரு பிரதர். Do not bother about நான் them. யாரு? What about me? அந்த ஒன்றிலேயும் பெர்ஃபெக்ட். I ought to be perfect in that single. ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து அது ஒன்னையே சிருஷ்டிக்கிறார். The Lord loves us and is chastising us in that one அதனால mark. தான் சொல்லப்படுகிறது, That is why it is said, சிருஷ்டிக்கிறது ஏன் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்? why does the Lord chastise us? நீ பரிசுத்தத்திலே பங்கெடுக்கும்படியாக. That you may take part in holiness. வேத திட்டமாய் சொல்லுகிறது, ஏன் தேவன் சிருஷ்டிக்கிறார்? Why does the Lord chastise us? நம்மிலே அன்பு ஊறுகிறவரை அவர் சிருஷ்டிக்கிறதனுடைய காரணம் The reason why he chastised those whom he loved. அழிக்கிறதுக்கு இல்ல, Not to destroy you. அழிக்கிறதுக்கு இல்ல. Not to destroy you. நீ என்னுடைய பரிசுத்தத்துல பங்கெடுக்கணும். You may take part in my holiness. நீ என்ன போல மாறணும்பா. You ought to be changed even like as I am. அடி வருமானால், நமக்கு ஒரு தண்டனை வருமானால், If we come across that chastisement, தேவனுடைய கோபாக்கினை நமக்கு வருமானால், the anger of God comes on us. நீங்க யோசித்துக்குங்க, Consider. கர்த்தர் என்னை ஏன் சிருஷ்டிக்கிறார்னா Why does the Lord chastise me? அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகும்படியா. That we may take part in His holiness. அதுக்காக தான் தேவன் தண்டிக்கிறார். It is for that God punishes கர்த்தருடைய us. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. ஆகையினால் Therefore, நான் ஒழிக்க வேண்டியவைகளை நான் ஒழிக்கிறேன். whatever I should cast off, I ought நான் to cast. சுத்திகரித்துக் கொள்ளுவேன். ஆனால் If I or 2 edify தீமோத்தேயு myself. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆகையால் ஒருவன் 21. இவைகளை விட்டு தன்னை ஒருவன் சுத்திகரித்துக் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் ஒரு இருப்பான். வீட்டுல பொண்ணு இருக்கு, There is gold in a house. வெள்ளி இருக்கு, There's silver, மரம் இருக்கு. wood. எதனால கனம் பெறுனா? பொண்ணுனால கனம் பெறாது, Honor not because அந்த of gold. மெட்டீரியலால கனம் பெறாது. Not because of the material. அது எதனால கனம் பெறும்னு கேட்டீங்கன்னா, How should it be honored? சுத்திகரித்து கொண்டா. By purging himself from all this. நம்ம எதை கனம் பண்ணுவோம்னா மெட்டீரியலால. We எதை honor the கனம் பண்ண? material. ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்கு, ஒரு மர பாத்திரம் இருக்கு, Silver, மண்ணு. wooden vessel, நம்ம எதை கனம் பண்ணுவோம்? Whom do பொன் பாத்திரத்தை எடுத்து பூட்டி வைடி, பத்திரமா உள்ளவை. So we take the gold vessel and ask நம்ம it to lock. மெட்டீரியலை பார்த்து
அதுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். according to the ஆனா material ஆண்டவர் எதை value. பார்த்து கொடுக்கிறாருன்னா What about the Lord? மெட்டீரியலை பார்த்து இல்ல, Not according to the material. இவைகளை விட்டு ஒருவன் சுத்திகரித்து கொண்டான். One sanctifies himself from நாம all this. எப்போ நம்ம சுத்திகரிக்க தொடங்குறோமோ When we purge தேவன் ourselves, அந்த பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்று. God is able to change that vessel as to vessel unto honor. இரண்டாவதாக Secondly, இது இவைகளை விடுகிற பாத்திரம் அல்ல. not only leaving all this. இரண்டாவதாக Secondly, எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் number 16. தயவு செய்து 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாளைக்கு அவைகளில் அக்னி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வார், எவனை தெரிந்து கொள்ளுவாரோ அவன் அவன் பரிசுத்தவான். யாரை தேவன் தெரிந்து கொள்ளுவாரோ அவன் பரிசுத்தவான். Whom the Lord does choose, he shall be holy. அங்க ஒரு போட்டி ஒன்று வருகிறது. சபையார் சிலர் எழும்பி சொல்லுகிறார்கள், The சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், and all the churches. நீங்க ஏன் உங்களை உயர்த்துறீங்க? Why do you exalt yourself? சபையார் எல்லாருமே People பரிசுத்தவான்கள். in the church are all holy. மோசே சொல்றாரு, Moses says, அப்பா பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? you know who are the saints? தேவன் யாரை பரிசுத்தவான் என்று தெரிந்து கொள்ளுவாரோ Whom God chooses அவன் him தான் as a saint. அவன் தான் He alone is a saint. அப்ப நான் சொல்லுகிறேன், I would tell you, தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக தெரிந்து கொள்ளணும். so God ought to choose us as saints. நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருப்பதற்கு அடையாளம் என்ன? What is the sign that God has chosen us? வேதம் சொல்லுகிறது, Where God says, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை "Glory உண்டாவதாக." to the name of God. நான் முன்னே சொன்னது போல Even as I spoke earlier, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். there are many who are called. இன்னைக்கு சபை எதுல திருப்தியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, How does the church satisfy? ஏராளம் ஜனங்கள் இருக்கிறாங்க. It's a huge gathering. ஜனக்கூட்டத்தை பார்த்து நினைக்கிறார்கள். Looking at the multitude, they are satisfied. ஆனால் அழைக்கப்பட்ட கூட்டத்திலே Even amidst the called தெரிந்து people, கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. there is a group that is chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், Many are called, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர். but few are chosen. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கண்டுபிடிக்கிறது எப்படி? How can you கர்த்தருடைய identify நாமத்துக்கு the மகிமை. chosen? இயேசுவே Glory be to the சொன்னார், name of God. இயேசுவே சொன்னார். Jesus said, லூக்கா எழுதின சுவிசேஷம் The book of 18ஆம் அதிகார சம்பவத்தை சொல்லும்போது, Luke 18. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு 7ஆம் வசனத்திலே எழுதினார், அந்த படியே ராவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில். and those are chosen by him, and those அப்ப who call தெரிந்து unto him day and night. கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால், Who are those who are chosen? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அல்லது ஜெபிக்கிறவர்கள். Those who cry unto him day and night, otherwise those who pray unto him. ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்னவென்று The கேட்டால், sign is how one is அவன் தன் chosen. வாழ்க்கையில யாராய் இருக்கிறான் என்று How would கேட்டால், he be in his life? ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் He's இருக்கிறான். a man of prayer. அவன் சவுல் சொல்லுகிற வேளையில When Saul says தூஷிக்கிறவனாய் இருந்தான், he was a blasphemer, துன்பப்படுத்துறவனாய் இருந்தான். he was a persecutor, ஆண்டவர் அவரை சந்திச்சார். God visited him. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Acts 9, அனனியாட்ட வந்து சொல்றார் 11ஆம் வசனத்துல, 9:11, நீ போ, you go, அங்க சவுல் என்று ஒருவன் என்ன செய்துகிட்டு இருக்கான்? or you will come across. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். Behold, he prays. நீ now. சவுலை தேடு, You go and அவன் seek. இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். Now he prays. அவர் சொல்ற, அனனியா சொல்றாரு, Ananias says, ஆண்டவரே, அவன் சபையை துன்பப்படுத்துறவன், Lord, he has persecuted, ஜனங்களை கட்டி கொண்டு போறவன். he has captivated the people. ஆண்டவர் சொன்னார், The Lord இல்ல said, இல்ல, அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். For he is a chosen vessel unto me. அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். He is a chosen vessel unto me. அந்த பாத்திரம் இப்ப என்ன செய்து? What about the vessel now? What is it now doing? ஆண்டவர் ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. God gives a நீ sign. போ, You go. இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். Now he prayed. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? What about the ones who are நீங்க chosen? நீங்களே உங்களை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. You ought to decide yourself. நான் சொல்லுவேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே The ஒரு people are அனுபவம் இருக்கிறது. There is an experience. ஜெபிக்கிற அனுபவம் இருக்கு. An experience of praying to இன்னைக்கு God. எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள்? How many Christians do pray unto God? எத்தனை வாலிபர்கள் ஜெபிக்கிறவர்களாய் How about இருக்கிறார்கள்? the young people? How many of நிறைய them? பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. Many have taken baptism. ஏன் அபிஷேகம் கூட பெற்றாங்க? They have received the anointing. ஏன் ஆராதனைக்கு வர்றாங்க? They have come to the worship. எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்காங்க? How many of them have kept prayer
in their இன்னைக்கு life. நிறைய பத்திரிகைகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. Or we come கடந்த across வாரத்துல பத்திரிகை magazines. வாசித்தேன். I read a magazine last week. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணக்கூடாதான். You do not have to kneel down and ஏன் தெரியுமா? you should not kneel. எப்போ நீங்க உங்க பிள்ளைய முழங்கால் போட சொல்லுவீங்க? When would you ask? ஆ? When would you ask your தப்பு children? பண்ணிட்டான். Yes, committed a mistake. ஏய் முழங்கால் போடுறா. Immediately you ask him to kneel down. அவனை முழங்கால் போட சொல்றேன். You ask him to kneel down. ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எழுதல. School, you are டீச்சர் not, சொல்றாங்க. ஏய் அந்த வெளிய முழங்கால் போட்டு வா. the teacher is asking the டீச்சர் student to சொல்றாங்க kneel. ஸ்கூல்ல முழங்கால். எப்போ முழங்கால்ல எப்போ? When you got to kneel. தண்டனை தான் முழங்கால். Punishment is nailed. நம்முடைய தேவன் அன்புள்ளவர். Our God is a God. அதனால இப்படி தண்டனை கொடுத்து ஜெபம் பண்ண வைக்க மாட்டாரு. So he will not punish you. அதனால நீ முழங்கால் போட வேண்டியதில்ல. You will not have to kneel. இன்னும் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டாங்க ஜெபம் பண்ண வேண்டியதில்ல. போ. You need not have to pray at all. விசுவாசிகளுக்கு என்ன சந்தோஷம். Look at the joy I miss. ஜெபம் பண்ணவே வேண்டாம். You need not have to pray. ஏன்? Why? இளைய குமாரன் திரும்பி வந்தான். The younger son has returned. வந்தவன் ஜெபம் பண்ணானா? Whether he came and prayed, வஸ்திரத்துக்கு ஜெபம் பண்ணானா? whether he prayed for his garment, அவன் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணானா? whether he prayed for his food, பிரியாணிக்கு ஜெபம் பண்ணானா? whether he prayed for biryani, எதுக்கு ஜெபம் பண்ணல? He never ever prayed. ஜெபம் பண்ணாமலே அவனுக்கு கண்ணுக்குட்டி வந்துடுச்சு. Even without பிரியாணி prayer. வந்துடுச்சு, டான்ஸ் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. he got biryani, he got his garment, he got a calf, got everything. பிரியாணி வரும், Biryani may come, Dress வரும், dress may come, எல்லாம் வரும். everything may come. ஆனா Yet, என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு, my Lord has, மனுஷகுமாரன் வரும்போது when the Son of Man, அவர் முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டுமானால் you ought to be worthy to stand before him. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருன்னு அவர் சொல்லிட்டு You ought போயிருக்காரு. to be vigilant and pray always. உனக்கு சோறு மட்டும் வேணும்னா ஜெபம் பண்ணாம இரு. So if you need food, you need not have to pray. ஒழுங்கா வேலைக்கு போனா சோறு கிடைக்கும். If you go for job properly, there is ஒழுங்கா வேலைக்கு போனா Dress கிடைக்கும். இதுக்கு go எதுக்கு to ஜெபம் job, you பண்ணணும்யா? can get a dress. Why do you have to ஜெபம் pray? சோத்துக்கா ஜெபம் பண்ணணும். Whether you pray for your வேணவே வேணாம், நல்லா தூங்குப்பா. food, sleep nicely, ஆனா கர்த்தருடைய வருகைக்கு வரணுமானா, got to come to the coming of the Lord. அவருக்கு முன்ன நிக்கணுமானா, You got to stand before him. அவருக்கு முன்ன பாத்திரவானா நிக்கணுமானா, You got to be a vessel பேதுரு before him. சொன்னார் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. Peter said the end time has come. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து And one may have a clear ஜெபம் mind. பண்ணுவதற்கு ஜாக்கிரதை. He ought to be careful in prayer. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை. He ought to be careful to pray. இன்னைக்கு நான் பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுக்கறாங்க. We take the saints, ஆடு மேய்ச்ச இடைய ராஜாவாயிட்டான். young lad was அடிமையாயிருந்த தானியேல் Daniel பிரதான was மந்திரி slave. ஆயிட்டாரு. He became the prime நீங்க minister. தேவனால் பயன்படுத்தப்பட்ட இந்த வேத புஸ்தகத்துல எழுதின அத்தனை மனிதர்கள் எடுத்து பாருங்கள். All those அவர்கள் who எல்லாரும் like ஜெபித்தவர்கள், All those people prayed. தேவனோடு போராடினவர்கள், They struggled and strived with தேவ God. சமூகத்திலே நேரத்தை செலவு They செய்தவர்கள், spent the time in the presence of God. தேவனுக்கு முன்பதாக விழுந்து கிடந்தவர்கள். They fell before the presence of God. சங்கீதக்காரன் சொன்னால் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே என் கைகளை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னான். So the saint says he has lifted his hand day, night and night. தானியேலை போய் கேட்டு பாருங்கள். 3 வேளை வழக்கத்தின்படியே நான் ஜெபம் பண்ணினேன். Daniel prayed to God thrice even as a practice. அற்புதங்களை கண்டவர்களை எடுத்து பாருங்கள். Look at those who have seen the miracles. ஜெபம் பண்ணினார்கள். These people prayed. ஜெபம் பண்ணினார்கள். They prayed unto இன்றைக்கு God. சபைகளிலே வாலிபர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல. Young people in the church, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. they are taken back. ஆலயத்துக்கு வர்றாங்க. They come to the வேணுமானா காணிக்கை கொடுக்கறாங்க. They do give their offerings. பட் நீ கர்த்தருடைய வருகையில போணுமானா, If you ought to go to the coming of the Lord, இன்னைக்கு யார் வேணும் தெரியுமா? who's needed? ஜெபிக்கிறவங்க வேணும். One who prays. இன்னைக்கு சபைக்கு என்ன வேணும் தெரியுமா? What is needed in the church? கொடுக்கறவங்க இல்ல, Not those who give, ஜெபிக்கிறவங்க வேணும். those who pray. ஜெபிக்கிறவங்க வேணும். Those who pray. நம்முடைய சங்கீதக்காரன் எரேமியா ஜெபம் The பண்ணினான். psalmist prayed. என் தலை தண்ணீராய் மாறட்டும் ஆண்டவரே, My head is ought என் to flow கண்கள் with, கண்ணீர் ஊற்றாய் my மாறட்டும். eyes with tears. பவுல் கதறினார். Paul cried. இடைவிடாத மனவேதனை எனக்கு உண்டாயிருக்கிறது. So this pain ever, நான் ஜெபத்திலே போராடுகிறது போல Even நீங்கள் as- என்னோடு போராடுங்க. Even as I strive in prayer, you ought to strive. எப்பாப்பிராத்து உங்களுக்காக போராடுகிறான். so God, the saint is praying for you. போராடுகிறான். He's striving for you. in கர்த்தருடைய prayer. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப கலசங்களை தேவன் எடுத்து கீழே கொட்டினார். So பரிசுத்தவான்களுடைய தூப கலசங்கள்
ஜெபத்தினாலே நிறைந்தது. So the prayer of the saints are found even like frankincense before God. ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பின் வாசல் இருக்கிற ஒருவனை நான் தேடினேன். I am seeking one in the breach to not to destroy the land. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய எத்தனையோ ஊழியர்கள் There இருக்கிறார்கள். are many workers to serve God. ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு பெரிய ஐஸ்வர்யவான்கள் There are இருக்கிறார்கள். many rich people to give unto God. காடுகளில் மேலைகளில் அலைவதற்கு எத்தனை பேர் There இருக்கிறார்கள். are many who can roam about. முழங்கால்களை முடக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள். How many of you are there to இன்னைக்கு need? ஆண்டவருக்கு யார் தேவை தெரியுமா? Whom does God need? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Those who are chosen by God. ஜெபிக்கிறார். Those who pray. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just consider நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன். in a week how long we pray. எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு How many hours we spend our time in இன்னைக்கு prayer. நிறைய பேர் ஜெபம்னா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, Many, what do they think of prayer? ஏதோ பிச்சை எடுக்க நினைக்கிறாங்க. They think it's begging இன்னைக்கு ஜெபத்தினுடைய காரியம் தெரியாதனால தான் because they know not. ஜெபிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. They say they need not have to நான் pray. சொல்லுவேன், I would say ஜெபம் தேவனோடு உள்ள உறவு. prayer is an பிரேயர் intimacy. பெட்டிஷன் இல்ல. Prayer is not a petition. பிரேயர் வந்து பெட்டிஷன் போடுற இடம் இல்ல. It's not a petition. பிரேயர் தேவனோடு உறவாடுகிற ஒரு இடம். Prayer is an intimacy with God where you move. தேவனோடு நம்முடைய உறவை வளர்த்துக் கொள்ளுகிற இடம். We increase our fellowship with God. அந்த ஜெப வேலை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல. People do not know the value of prayer. அந்த ஒரு இடம் தாங்க நமக்கு நேரம் போகிற தெரியாத ஒரு இடம். That's the time where we know not how time flies. நேரம் போகிற தெரியாத ஒரு இடம் உண்டானா A place. கர்த்தருடைய சமூகம் என்று நான் சொல்லுவேன். The presence of God. ஜெப where we வேலை know என்று not. நான் சொல்லுவேன். The prayer time. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிக்கிறார்கள். people who are chosen, they pray to God. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் Those who are chosen. அப்போ லூக்கா 1 தெசலோனிக்கர் முதலாம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் முதலாம் அதிகாரம் 1 Thessalonians 1. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன். 2-3 வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, ஆ. உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்களுடைய விசுவாசத்தினுடைய கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் உங்களுடைய அன்பின் பிரயாசமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் உங்கள் பொறுமையும் நம்பிக்கையினுடைய பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆ. நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து நீங்கள் கொள்ளப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Remembering என்னத்தை பாக்குறாங்க? What do விசுவாசம் கிரியை செய்கிறது, faith works, அன்பு பிரயாசப்படுகிறது, love நம்பிக்கை makes labor, பொறுமையாய் காத்திருக்கு. and patience of hope wait. தேவன் நமக்கு எல்லாம் செய்வார். God will do everything for us. தேவனுடைய அன்பினால பிரயாசப்படுது. Through the love of God you labor. ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறார். They labor for God. தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே கிரியை செய்கிறார். Through faith they work. உலகத்தார் பார்க்கறாங்க, The worldly people look. அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. They are the chosen ones of அவங்க God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. They are the chosen people of God. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தையும் Your faith, நம்முடைய அன்பினுடைய the பிரயாசத்தை labor of our love, தேவன் மேல் நம்பிக்கையிலே நாம் காட்டுகிற பொறுமையையும் and patience of hope in our love. ஜனங்கள் கண்டு People ought to see that அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். they are the chosen ones of God. கடைசியாக Lastly, மூன்றாவதாக third, கொலோசையர் முதலாம் அதிகாரம் Colossians 12ஆம் வசனம் சீக்கிரம் வாசியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான் ஒளியிலே உள்ள பரிசுத்தவான். saints in light. எல்லாரும் கவனிங்க, இவங்க எங்க இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? What about the saints? Where are they found? ஒளியில இருக்கிறாங்க. They are found in the light, இருட்டுல இல்ல, not in darkness. ஒளியில இருக்கிறாங்க. They are found in the light. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இப்ப பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, Place where the saints abide. ஒளியிலே உள்ள பரிசுத்தவான்கள். The saints are found in the light. ஏன் ஒளியில இருக்காங்கன்னு Why are கேட்டீங்கன்னா, they found in the light? ஒரு வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் முதலாம் அதிகாரம் 1 John 1st chapter. சீக்கிரம் 5ஆம் சீக்கிரம் வாசிங்கள். தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் என்ன இல்ல? இருட்டே இல்ல. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. 7ஆம் வசனம் பாருங்க. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி
நம்மை சுத்திகரிக்கும். நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பின்னால் இருக்கு பாருங்க கட்டிங், அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவருடைய குமாரனாய் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, We take only the last portion. அது The blood வந்து of ஒரு Jesus ஜாயிண்ட் Christ வேர்ட், அது வந்து cleanseth ஒரு us பெரிய from all sins. வார்த்தையினுடைய பின்பகுதி. It's a latter portion of a great எதுக்கு word. கழுவுன்னு சொன்னீங்கன்னா அவர் ஒளியில இருக்கிறார். He's in the light. நாம என்ன செய்யணும்னா What about us? ஒருவரை ஒருவர் ஒளியில நடக்கணும். We ought to walk. ஒளியிலே நடந்தால் If we walk in நாம எப்படி இருக்கலாம்னு சொன்னா How can we be found? ஐக்கியமாய் We இருக்கலாம். can be found in fellowship. எந்த ஐக்கியம்? What fellowship? யோவான் எழுதினார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. My fellowship நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக மாறுங்கள். is with the Son and the இந்த Father. ஐக்கியம் எப்படி வரும்னு How come கேட்டீங்கன்னா this fellowship? ஒரே சபையில போர்டு போடுறதுனால இல்ல. Not because you put a name on the எதனால board. வரும்? நீங்க வெளிச்சத்துக்கு வாங்க, You come to the light. நான் வெளிச்சத்துக்கு வரேன். I will also come to the light. ரெண்டு பேரும் வெளிச்சத்துக்கு வந்துட்டோமானா Both of us come to the light. வாழ்க்கை என்ன செய்யணும்? ஐக்கியமாயிரும். Well, there's fellowship in ஒரு both of us. குடும்பம் புருஷன் மனைவி ஐக்கியமா இருக்கணும்னா The husband and wife எங்க must come வரணும்னு to கேட்டீங்கன்னா fellowship. ரெண்டு பேரும் லைஃப்ல ஐக்கியமா They ought to come in fellowship. வெளிச்சத்துக்கு வரணும். They ought to come to the light. வெளிச்சத்துக்கு வரணும். They ought to come. ரெண்டு பேரும் மறைச்சு வாழ்ந்து எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? How can they be in fellowship? ஒரு முறை நான் எனக்கு சொன்ன தெரியல, ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்துச்சு. Once an incident took place. ஒரு டீச்சர் வேலை செய்தாங்க. A teacher worked. அந்த ஹஸ்பண்ட் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளு. Husband is a tough person. அதனால என்ன கொஞ்சம் கஞ்சன்னு வச்சுங்களேன். He's a stingy person. அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மா சம்பளம் வாங்கினா அதில் ஒரு பகுதி எடுத்துருவாங்க. The mother used to take a portion from her எடுத்துட்டு wages. கவரில் என்ன எழுதிடுவாங்கன்னா இதான் வாங்கினேன்னு ஹஸ்பண்டை கொடுத்துருவாங்க. She will tell her husband, this இது is the amount. இவங்க மாசம் இந்த மாதிரி எடுக்கிறது யாருக்கு தெரியும்னா Who knew? அவங்க ஹெட்மிஸ்டர்ஸுக்கு தெரியும். The eldest is in. ஹெட்மிஸ்டர்ஸ் இவங்களும் அப்படியே எலும்பு சதயம். The headmistress, அப்படியே ரெண்டு பேரும் இணைபிரியாத சிநேகிதிகள். they are so close. They are very close friends. ஒரு நாள் இந்த சிநேகிதிகளுக்கு முட்டிக்கிச்சு. One day the friend, there was ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டாங்க. there was animosity between the இந்த friends. ஹெட்மிஸ்டர்ஸ் இந்த The அம்மா headmistress- பெந்தகோஸ்து. she's a Pentecostal lady. என்ன சொன்னாங்க தெரியுமா? இது இந்து மிஸ். What about this headmistress? What she said? ஏய் திருடி, You're a robber. நான் இந்த மாதிரி நீ திருடுறத உங்க ஹஸ்பண்ட் சொல்லிடுவேன். Now I'll go and tell your husband as to how you steal the money. இவங்க நேரா ஸ்கூலை விட்டு இங்க ஓடி வந்தாங்க என்கிட்ட. She came running from the school. She came to me. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. Pastor, please pray for me. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க? What for? இந்த மாதிரி நடந்துருச்சு, எங்க ஹஸ்பண்ட் Such சொல்ல and such போறாங்க, things they are going to tell my husband. எனக்கா ஜெபம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றது இல்ல சிஸ்டர். Sister, I cannot pray for all this. இந்த ஜெப குறிப்புகளை நான் ஜெபம் பண்றது. I'm not. இது சரிப்படுத்த வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது இல்ல. இது சரிப்படுத்த வேண்டியது. It has got to be rectified. என்ன செய்ய சொல்றீங்க? நாங்க What ought to be done? உங்க ஹெட்மிஸ்டர்ஸ் உங்க ஹஸ்பண்டை மீட் பண்றதுக்கு முன்னால நீங்க மீட் பண்ணிருங்க. Before your headmistress meets your husband, you meet your நீங்க husband. நேரா போய் She went straight to us. இந்த மாதிரி நடந்ததுன்னு உண்மை நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு மறைவு சொல்லிருங்க. அடிச்சு போடு வர வாங்கிக்கங்க. I've told you, even if he smacks அவர் you, அடிச்சிடுவாரு, he would- வாங்கிக்கங்க. never mind, உங்க receive. ஹஸ்பண்ட் தானே. Your husband. ஒரு பெரிய சப்ஜெக்ட் நடந்துச்சுங்க. There was a great அவ சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க வரீங்களா கூட? Now she called me to accompany her to us. சத்தியமா நான் வர மாட்டேன். I said, I swear I will not come. ஆனா உங்களுக்காக நான் இங்க ஜெபம் பண்றேன். எதுக்குன்னா But I would pray உங்க மேல அடி விழாம இருக்கிறதுக்கு ஜெபம் பண்றேன். That may not say any smacking from your husband. உங்க ஹிந்து பிரின்சிபால Yeah. ஆண்டவர் உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மறைவை நீக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கார். So God has utilized that principle that to bring out the secret. பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண மாட்டார் சிஸ்டர். He will not do நம்ம anything. ஆண்டவர் சமா. நீங்க போங்க, Our God is a காரியமே God. தலைகளா முடிதா இல்லையா பாருங்க, போங்க. You go and check. இவங்க பயந்துட்டே போறாங்க. With great fear she went to her husband. போயிட்டு அழுதுகிட்டே சொன்னாங்க போல இருக்கு. I believe she wept and அவர் said, சொன்னாரா, ஏடி வைத்தியக்காரி என்ன இந்த மாதிரி வச்சுட்ட, நீ சொல்லியிருந்தா நானே எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பேன். இந்த அம்மா கண்ணே நம்ப முடியல. நம்ம புருஷன் so she could not believe her நம்ம husband's புருஷன் தானா இந்த ஆளு?
Her husband has spoken so softly to her. அடுத்த நாள் ஓடி வந்தாங்க, பாஸ்டர் She came running to me. என் புருஷன் இப்படி பேச நினைக்கவே இல்லை I sister." never ever imagined my நீங்க husband. நினைக்காதான் பாருங்க ஐக்கியத்தை உண்டாக்கிட்டீங்களா? So what you never thought that brought about the நான் சொல்றேன் fellowship. பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள நிறைய ஒளிச்சு மறைச்சு, ஆனா நம்ம நல்ல பெந்தகோஸ்து நல்ல வெள்ளை புடவை வெள்ளை So பேண்ட் we போட்டு cover up many things and we appear saints, putting all white and white and all ஆனா that. நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு ஐக்கிய குறைவான What about the proximity at home, எவ்வளவு up ஒளிவு close? மறைவான காரியம். So many things that are hidden. பரிசுத்தவான்கள் யார்? How about the saints? ஒளிவு மறைவே கிடையாதுங்க. There isn't anything that is found hidden in them. கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் போகணும்னா You and I have got to go to the coming of the Lord. உங்களுடைய ஒளிவு மறைவுகளை அகற்றுங்க. You've got to remove all the secrets in your life. அன்றைக்கு அந்த ஆகான் பாவம் செய்துட்டாங்க, Each கொண்டு வந்து புதைச்சிட்டான். he went and dug. யோசுவா சொன்னாரு, Joshua said, மகனே son, இப்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்து, now magnify the Lord. மறைக்காத. Do not hide. நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது கையை வைத்து அல்லேலூயா, Do you think by lifting up your hands you can glorify God and say praise the Lord? ஹalleluya? இது இல்ல பிரதர், So that's not the way you இது can. மகிமைப்படுத்துகிறதுல ஒண்ணு. There's a way you magnify God. மகிமைப்படுத்து இன்னொரு வழி என்னன்னு There's கேட்டீங்கன்னா, another way. நாம ஒளிச்சிருக்கிற காரியங்களை வெளியே கொண்டு வந்து வைக்கிறோம் பாருங்க, So whatever அதுல we have தேவன் மகிமைப்படுகிறார். Whatever we have hidden, if you bring it out, God அதுல is தேவன் magnified. ஒளிக்காத, Do not hide. ஏன் மறைக்காத, Do not cover up. வெளியே கொண்டு வா. Bring it out. நீ வெளியே கொண்டு வந்தா When you bring it out, தேவன் மகிமைப்படுவார். God is glorified. மூன்று மிக முக்கியமான ஆட்களை நான் சொல்லி முடிச்சிடுறேன். So 3 important people. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவங்கள். All முதலாவது First, சிம்சோன். Samson. அவன் யார் தெரியுமா? Who was he? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், A chosen vessel of God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், A vessel anointed by God. நல்ல வாலிபத்தின் முதிர்வில் இருக்கிற ஒரு மனுஷன். A man amidst all அவனை his... கண்டு எல்லாரும் பயந்தாங்க, And all the people feared him. நடுங்குனாங்க. They were trembling before him. நீங்க வீட்டில போய் நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். Go home and read விசேஷமாக வாலிபர் கன்னியர் கண்டிப்பாய் வாசியுங்க. Especially the young people have got to read it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நேரா வந்தாங்க, அப்பா அம்மா எல்லாம் நடந்து போறாங்க. His mother and father walking. அவன் ஏதோ சைடுல போனான். He went sideways. ஒரு சிங்கம் வந்துச்சு. A lion came. ஆவியானவர் இறங்கினார். The Spirit of God came upon him. வேதம் சொல்லுகிறது, The word of God says, சிங்கத்தை கிழிச்சிட்டான், he tore the lion apart. தூக்கி போட்டான். He threw the lion. என்னாச்சு? You know what happened? வேதம் சொல்லுது, The word of God says, தன் தகப்பன் தாயின் இடத்திலே சொல்லவில்லை. he never disclosed this matter to his mother and father. ஏன் சொல்லல? Why? ஏன் சொல்லல? Why has he not spoken? அப்பா அம்மாவுக்கு சொல்லல. தங்கச்சிமார், Sisters, தம்பிமார், young brothers, அப்பா அம்மாவுக்கு சொல்லாத காரியத்தை வச்சிருந்த ஆசீர்வாதம் வராது. if you keep anything a secret, no You blessings. careful. முதலாம் தேதி நான் சொல்றேன், இதுவரைக்கும் திருவிழா எடுக்க போற வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், Young உங்க men and அப்பா girls, அம்மாவுக்கு சொல்லாத காரியங்களை வச்சிருந்த if you have anything hidden, திருவிருந்துக்கு முன்னால மரியாதைகளை மன்னிப்பு கேட்டு அப்புறம் எடு. so before the Holy Communion, stand up and confess. ஏன் எடுக்கல? ஏன் சொல்லல? Why has he not spoken? வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தமான், He's a saint. அவன் தலை பொருத்தனை பண்ணிருக்கான். நசரேய விரதம் உள்ளவன். He's a Nazarite. நசரேய விரதம் உள்ளவன் பொணத்து பக்கத்துல போக கூடாது. He who's a Nazarite should not go to பொணத்தை the cross. தொடக்கூடாது. He should not touch தொட்டா the... தீட்டு. He is defiled. இப்ப என்னாச்சு? What happened? அவன் சிங்கத்தை கொன்னுட்டாலும் அற்புதம் நடந்தாலும் எதை தொட்டுட்டான்? What has he பொணத்தை touched? தொட்டுட்டான். He touched the dead body. ஆகையினால இப்ப என்ன செய்யணும்? தீட்டுப்பட்டு போயிட்டான். Now he's defiled. இப்ப என்ன செய்யணும்? What he ought to do? அப்பா அம்மாட்ட சொன்னா, If he tells his mother, அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, what about his mother? பிரமாணத்தின்படி According to the அவன் ஆசாரியன்ட்ட கூட்டு போனோம். He should take him to the priest. ஐயா ஆசாரிட்ட போய், ஐயா என் பையன் தெரியாம போனா, சிங்கம் வந்துச்சு பிடிச்சிட்டான், இது வேணும்னு போகல, எதேச்சா மாட்டிக்கிட்டான், இதை எப்படியாவது நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு So சொன்னா, accidentally has torn a அது ஒண்ணு lion. இல்லப்பா, 2 சிட்டுக்குருவி வாங்கிட்டு வா, Bring 2 sparrows. 2 கேதுரை கட்டி எடுத்துட்டு வா, So likewise, அந்த சிட்டுக்குருவியை கொன்னு அந்த தண்ணியில ஊத்தி கேதுரை கட்டை எடுத்து ஒரு பலியை செலுத்தி அவனுக்கு மொட்டை அடிச்சிடுவார். so he would make an offering and also clear his sin. இவன் மொட்டை அடிச்சிட்டா திரும்ப யார் ஆயிருவான்? After he பரிசுத்தவான் ஆயிருவான். become a saint. திரும்ப முடி வளர்ந்துரும், திரும்ப பிரதிஷ்டை வளர்ந்துரும்,
திரும்ப அவன் பரிசுத்தவான் ஆயிருவான். Once again he இவன் comes. நினைச்சான் அப்பாட்ட சொன்னா பாஸ்டர்ட்ட கூட்டு போயிடுவாரு, He would take me to the பாஸ்டர் மொட்டை அடிச்சு விட்டுருவாரு, அப்புறம் எல்லாரும் Pastor would கேட்பாங்க shame me and all. ஏன்டா மொட்டை அடிச்சேன்னு கேட்பாங்க. Why? 4 பேருக்கு அவமானம் ஆயிடும். I would be அற்புதமே நடந்தாலும் The wonder அப்பாட்ட சொல்லல. he never spoke to his parents. ஏன்? இது 4 பேருக்கு மத்தியில் அவமானம் ஆயிடும், Because வெளியே it would be a சொல்லல. shameful thing amidst 4 people. சாத்தான் பார்த்தான், ஓ நீங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லலையா, Satan saw. வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு. Oh, நீ எப்போ அப்பா அம்மாவுக்கு காரியத்தை மறைக்கிறியோ The day you hide அடுத்த things from விழுக your mother, உனக்கு ஆயத்தமா இருக்கு. next beast would be ready for you. இன்னொரு முறை வந்தா அந்த வழியா. So another person, சாத்தான் பாருங்க அடுத்த முறையும் அந்த வழியாவே தான் கொண்டு வந்தான். the Satan brought him through the same. உயிருள்ள சிங்கம் இல்ல, Not a live இப்ப lion. செத்த சிங்கம் அங்க இருக்கு. A dead lion is found there. ஐயோ செத்த சிங்கம் தூரத்திலே நாறுது, It's stinking. தூரத்துல நாறுது. ஆனா தூரத்துல பாக்குறான் தேனி ஆடுது. So the எங்கயா honey செத்த சிங்கத்துக்குள்ள தேனி எப்படி வச்சிர? சாத்தான் என்ன அழகா வச்சான் பாரு. How beautifully they. செத்த சிங்கத்துக்குள்ள தேனிய வச்சான். So he has brought the honeybee into the இவன் den. பார்த்தான் சிங்கம் நாறுது, ஆனா உள்ள தேனு Lion is stinking. ரொம்ப இனிப்பா. The honey is very sweet. மூக்க பிடிச்சான், Got hold of it. He took the honey. ஐயா சாப்பிட்டு வராரு. Now he is deliciously eating the honey. பங்கு எங்க வளர்ந்துட்டான்? அப்பா அம்மா நீங்க சாப்பிடுங்க. Now he has given a portion of it to his mother and father. இந்த Asking, அம்மா கேட்கல, Mother. டேய் எப்படிடா தேன் வந்துச்சு? mothers never asked us how come the honey. இந்த தேன் எப்படி வந்து அப்பாவும் கேட்கல, ஏன் தேன் கிடைச்சது இல்ல? Because they இன்னைக்கு received நிறைய அப்பா அம்மாவுக்கு தேன் கிடைச்சா போதும், The இது parents எப்படி வந்தது அப்படின்னு கேட்கறல. ஏண்டி would never. நான் கொடுத்தது இல்லாம ஒரு Dress எங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, எப்படி வந்துச்சு? How come this இந்த extra? கையில என்ன வாட்ச் புதுசா வந்திருக்கு, எங்க வந்துச்சு? Watch, how come? செல்போன் எப்படி வந்துச்சு? What about the cell phone? ஓ How is it used? ஆசீர்வாதம் வந்துச்சுல, அப்பா அம்மா கேட்க The வேண்டியது இல்ல, blessings have come. The mother and father will not ask. கேட்க மாட்டாங்க. they will not ask. செல்போன் தொலைஞ்சா கேட்பாங்க, If you lose a cell phone, they'll ask. தொலைஞ்சா கேட்பாங்க, வந்தா கேட்க மாட்டாங்க. If a new cell phone arrives, they'll not ask. ஒண்ணு புதுசா வருது இல்ல வீட்டுக்குள்ள, Something new has come. உள்ள up. வச்சுக்கிறதா? Should you keep it inside? எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்களா? Have you asked them how come? எப்படி வந்துன்னு கேட்டீங்களா? How has it கேட்க come? மாட்டீங்களா? நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டீங்க. Because you would also join and eat with them. வேதம் சொல்லுது வந்த வழியை யாருக்கு சொல்லல? To whom did he not அப்பா inform? அம்மாவுக்கு சொல்லல. He never informed his mother and father. Brother, நான் சொல்ற வேர்ட்ஸ் கடினமா இருக்கலாம், பட் யூ கேர்ஃபுல் பேரண்ட்ஸ், கவனமா இருங்க. Parents, be செல்போனை careful. வாங்கி கொடுத்துட்டு எங்க போகுது, எங்க பேசுது, என்ன செய்யுது, எதை லாக் பண்ணுது, எதை ஓபன் பண்ணுது கவனிக்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. நீங்க You would never question ரொம்ப your children as பாசம் to how மிஞ்சி they போச்சு use உங்களுக்கு. them. Because your love for the children, பையன் மேல exceeds பாசம், நம்பிக்கை. the love for your son and the trust. முடிவு that என்ன you- தெரியுமா? வாலிபத்திலேயே வாழ்க்கை அழிஞ்சு போச்சுங்க. So even at the tender age, you lose. என்னோட உண்மையான வேதனை ஏன் பேச தெரியுமா? நீ வாலிபத்தில் அழியக்கூடாது, நீ வாலிபத்துல வாழ்ந்திருக்கணும், You ought to நீ live. வாலிபத்துல செழிக்கணும், You ought நீ to நீடித்த ஆயுசு நாள் வாழணும், You ought to live long. நீ நீடித்த நாள் வாழணும், You ought to live long. உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து ரசிக்கணும். And others have got to enjoy your life. அதுக்கு வழி என்ன தெரியுமா? What's the way for it? உன் அப்பா அம்மா பைத்தியக்காரியா இருக்கலாம், உன் அம்மா Your mother and படிக்காதவனா father may be இருக்கலாம், mad. Your mother may not be educated. உன் தாய் தகப்பனுக்கு மறைக்காத. You do not hide. சிம்சோன் நீ பெரிய பலசாலியா இருக்கலாம், Samson, you may be a mighty man. பட் அவங்களுக்கு மறைச்சியானா But since உன்னுடைய ஆயுசு நாட்கள் வாலிபத்திலேயே முடிஞ்சு போயிடும்பா. your life would end, even காரியத்தை மறைக்காதீங்க. never hide a matter. நான் சொல்லுவேன் பிள்ளைகளே, I would tell the இந்த children, உலகத்துல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாதுகாப்பு யாருன்னா உன் ஃப்ரெண்ட் இல்ல, the greatest protection that God has given உன் you, ஃப்ரெண்ட் இல்ல, not your friend. உன்னோட கிரேட் செக்யூரிட்டி யுவர் ஃபாதர் யுவர் மதர். The greatest security you have is your father and இந்த your mother. உலகத்துல உனக்கு பெரிய பாதுகாப்பு வாலிபனே, கன்னிகையே, Young இந்த man, உலகத்துல young உன் girl. தகப்பனையும் தாயினையும் நம்பலன்னு சொன்னா உன் வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். If you do not believe your mother and father, your life would get spoiled.
நண்பர்கள் நம்பிக்கையுள்ளவர்கள் இல்லைங்க. நம்பிக்கை கொண்டு அப்பா அம்மா. Never, you can trust your mother. இந்த உலகத்துல உன்னை நேசிக்கிற பெற்றோரை போல உலகத்துல உனக்கு யாருமே கிடையாது. There is none other whom you can trust apart from your parents. The word of God says, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணுமானா, if your life has got நீ to extend, நல்லா இருக்கணுமானா, you have to live long. உன் பெற்றோரை கனம் பண்ணுப்பா. You got to honor your parents. எத்தனை பிள்ளைகள் வாலிபத்திலே பெற்றோரை கனம் பண்ணாமல் போய் வாழ்க்கைகளை அழித்துக் கொண்டார்கள் தெரியுமா? How many children have spoiled their life not honoring their parents? நான் தாழ்மையாக சொல்லுவேன், I tell you humbly, என்ன மாத்திரம் ஆண்டவர் ரட்சிக்காம இருந்திருந்தாரா, if God had not saved me, என்ன மாத்திரம் இந்த கிருபையில தேவன் சந்திக்காமல் if God had இருந்திருப்பாரா, not met me in His grace, என் வாழ்க்கை வாலிபத்திலே நாசமாகி அழிந்திருக்கும். அதை அழித்த பெரும் பாக்கியம் என் நண்பர்களை சேரும். I would have spoiled my life through my friends. ஆனால் தேவன் ஏதோ இரக்கம் உள்ளவனா இந்த வாலிபத்திலே என்னை கண்டுபிடித்து God in His என்னை mercy ரட்சித்து என் தவறுகளை உணரச் செய்து has saved என்னை me. மனம் திரும்பும்படியாக உதவி Had செய்தார். made me repent. ஆகையினால் என்னை போல என்னை பின்பற்றுகிற இந்த வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள கூடாது என்கிற ஆதங்கத்திலே பேசுகிறேன். வாலிபர்களை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையை மூடாதிருங்கள், பெற்றோருக்கு மறைக்காதிருங்கள். நீங்கள் ஒன்றை மறைத்தீர்களானால் இன்னும் மறைப்பதற்கு பிசாசு நிறைய வழிகளை திறந்து கொடுத்து கொண்டே இருப்பார். I tell you in all passion that youngsters do not hide anything from your தேவனுடைய parents. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இயேசு 12 பேர்ல ஒருவனை அழைத்தார். Jesus selected 12 one. பேரை பார்த்து சொன்னார், நீங்கள் சிங்காசனத்தில் You உட்காருவீர்கள், would sit down, நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். You would rule. இத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்ற ஒரு மனுஷன் A man having received all this promise. அவன் ஐக்கியத்தை எங்க கொண்டு வச்சிருந்தான் தெரியும்? Where did he keep his fellowship? இயேசுவோடு இருக்க வேண்டிய மனுஷன் A man who ought to be with Jesus. அந்த துன்மார்க்க பிரதான ஆசலுக்கு வச்சு ஐக்கியத்தை He வச்சிருந்தான். had his fellowship with the evil. அவங்களோடு விலை பேசினான். He, ஆண்டவருக்கு 30 வெள்ளி காசு விலை பேசினான். he spoke of 30 pieces of நான் silver for சொல்லுவேன், his Lord. காசு கிடைச்சது. You can get அந்த money. காசை வச்சு நிலம் கூட வாங்கிட்டான். And he also purchased a field, பட் நாண்டுகிட்டு செத்தான். but he hung himself and died. நாண்டுகிட்டு செத்தான். He hung himself and died. யூதாஸ், Judas, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவப்பா, a man chosen by நீ God, தேவனால் அழைக்கப்பட்டவப்பா, a man called by God, தேவனால வாக்குத்தத்தம் பெற்றவப்பா. a man who having நீ received the promise ஏப்பா of God. இப்படி தொங்குற? Why do you hang yourself? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? What would he say? இயேசுவோடு இருக்க வேண்டிய வேளைய Me who நான் ought to be with Jesus. துன்மார்க்கலோடு உட்கார்ந்து பணத்தை I சம்பாதிச்சேன். sat with evil people and earned நான் money. பணத்தை I சம்பாதிச்சேன். earned money. ஆனா யார சம்பாதிக்கலன்னா இயேசுவை நான் I சம்பாதிக்கல. could not earn Jesus. நிலத்தை சம்பாதிச்சேன், I bought the field, பட் இயேசுவை நான் சம்பாதிக்கல. but I could not earn Jesus. இயேசு தம்மோடு இருக்கும்படி என்னை அழைத்தார். Jesus called that I ought to be with பட் him. நான் எதை மேன்மைப்படுத்தினேன்னா But where did I பணத்தை glorify? மேன்மைப்படுத்தினேன், I exalted நேரத்தை money. மேன்மைப்படுத்தினேன். I exalted the ஆனா field. இயேசுவோடு இருக்க வேண்டிய நேரத்தை நான் மேன்மைப்படுத்தல. I never magnify the time that I ought to be with Jesus. வாலிபத்திலேயே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு In my போயிடுச்சு. young age, my life has ended. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of கர்த்தர் God, நம்மோடு பேசுவாராக. may the Lord speak to கர்த்தர் us. நம்மோடு May பேசுவாராக. the Lord speak to us. நான் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் அல்ல, Not earning, நிலம் சம்பாதிக்கிறது முக்கியம் அல்ல. not buying a field is நான் not. இயேசுவை எவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன், How much have you earned Jesus? என் இயேசுவோடு எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணுகிறேன், How much time have I spent with Jesus? அக்கிரமக்காரரோடும் அநியாயக்காரரும் நேரம் செலவு பண்ணுகிறேன், I spend my time அவர்களோடு with உட்கார்ந்து transgressors. விளையாடுகிறேன், I play with them. அவர்களோடு பொழுதை கழிக்கிறேன், So I spend my time. அவர்களோடு பணத்தை I சம்பாதிக்கிறேன். earn money with them. என் இயேசுவோடு, With my Jesus. என் இயேசுவோடு, With my Jesus. என் இயேசுவோடு. With my Jesus. ஆண்டவரே, நான் யாருக்காக பிடிக்கப்பட்டேனோ Lord, for what I'm called, அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் தொடருகிறேன். that I may hold it, that I may அதை pursue, பிடித்துக் கொள்ளும்படி தொடருகிறேன். that I continue, that I may தேவனுடைய hold. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. கேயாசி எடுத்து பாருங்கள், Take Gehazi. காணிக்கை கொடுத்த அனனியாவை எடுத்து பாருங்கள். Look at Ananias who gave the offering. அவர்கள் வாழ்க்கையிலே பொய்யினாலே காரியத்தை மூடினார். Because of the lie, they covered a fact. கேயாசி கேட்டார், எலிசா எங்க போயிட்டு வர? What about Gehazi? Where did he go? எங்கேயும் போல இங்கேயே இருக்க. I never went anywhere. I was here. அனனியாவே, Ananias, இவ்வளவுக்கு தானா விட்டாய்? have you sold it for this இவ்வளவுக்கு much? தான் விட்டேன். Yes, I sold it. நீ பொய் சொல்ல துணிந்ததென்ன? How come you have become bold to lie? பொய் சொல்ல துணிந்ததென்ன? How come you become bold to lie? காசுல மறைவு, காசுல ஒளிவு, So hiding the money, பணத்தை ஒளித்து வைத்துக் கொண்டு Hiding- பொய் சொல். hiding பணத்துக்காக பொய் சொன்னார்கள், lying for money's sake, வாழ்க்கையை அழித்து விட்டார். destroy their life. ஆவியானுக்கு உதவி செய்வார். May the Spirit of God help us. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, In our life, in our கணவன், family, மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் நம்ம மத்தியிலே இந்த Husband, ஒளிவு wife, மறைவுகளை விட்டு
Let there not be ஆவியானவர் any வெளியே கொண்டு வரட்டும். secrets. Let the Spirit of God bring நம்முடைய everything. வீட்டிலே ஐக்கியம், Let there be fellowship at home, நம்முடைய சபையிலே ஐக்கியம் fellowship in the church. எப்படி உண்டாகும்? How come? ஒன்னா உட்கார்றதுனால இல்ல, Not by singing, முன்னால பாடுறதுனால இல்ல, not by singing together, ஒன்னா கை தட்டுறதுனால இல்ல, not by clapping together, ஒன்னா உட்கார்ந்து ஒரு பிளேட்ல சாப்பிடுறதுனால இல்ல. not by eating in a single plate. ஐக்கியம் எங்கிருந்து வரும்னு கேட்டா, How come the fellowship? எனக்கும் ஒளிவில்லை, No, உங்களுக்கும் ஒளிவில்லை, no hiding in me, no hiding, கணவனுக்கும் ஒளிவில்லை, மனைவிக்கும் no ஒளிவில்லை, hiding in the husband, no, பெற்றோருக்கும் ஒளிவில்லை, பிள்ளைகளுக்கும் ஒளிவில்லை. no hiding in the parents, no hiding in the எல்லாரும் children. வெளிச்சத்திலே நடக்கிறார்கள். They are walking in the light, தேவன் பார்க்கிறார். and God என் sees. பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். My children are walking in the light. நான் ஒளியாய் இருக்கிறேன். I am. அந்த ஒளி அங்கே பிரகாசிக்கிறது. That light shines. நம்முடைய வீடு மகிமையுள்ள வீடாய் மாறி Our home changes as a glory. இன்னைக்கு எல்லா பயத்தோடு நான் சொல்லுகிறேன், In all fear, I tell you, அழிக்க வேண்டியவைகளை அழியுங்கள். whatever ought to be cast off, தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுங்கள். kneel before God. தேவனை நோக்கி பாருங்கள். Look unto God. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒளிவுகளையும் மறைவுகளையும் வெளியே கொண்டு வந்து Bring out all the secret நம்முடைய faults. வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். Rectify our life. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. May the Lord be with us. கர்த்தர் நம்மை May the ஆசீர்வதிப்பாராக. Lord bless us. நம்ம எல்லாரும் முழங்கால் போயிடுவோம். Let us all go on and கர்த்தர் நோக்கி பார்ப்போம். let us look unto the Lord. இன்றைக்கு ஒருவேளை வாக்குத்தத்தமான முதலாவது நாளுடைய செய்தியாக இல்லாது போல இருக்கலாம். Probably it may be not be a message of a promise. நான் சொல்லுவேன், வாக்குத்தத்தத்துக்கு மேலான ஒரு செய்தியை But above the தேவன் promise, நம்முடைய சபையிலே அன்பு கூர்ந்து நமக்கு தந்திருக்கிறார். God has loved us and has given us this message, நாம் எல்லாரும் களி கூறுகிறவர்களாக மாற வேண்டும். that we may all rejoice, நாம் எல்லாரும் கம்பீரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். that we may all be glad. நம்முடைய வாய் முறுமுறுப்பிலும் கசப்பிலும் வைராக்கியத்திலும் அல்ல, நம்முடைய வாய் எப்போதும் துதியிலே நிறைந்த ஒரு வாயாக இருக்க Our வேண்டும். mouth should be full of praise, not of bitterness. தேவனால் கனம் பண்ணப்பட்ட குடும்பங்களாக சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும். Even as a family honored by God, அதற்காக கர்த்தர் நம்மிலே அன்பு கூர்ந்து தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி அதற்கு ஆயத்தமாக்குறதுக்கு கர்த்தர் உதவி God has செய்திருக்கிறார். loved us and has helped us to எனக்கு be உண்மையாய் holy. தெரியும், கர்த்தர் என்னோடு பேசினார். I know that God has spoken to me. மகனே, நான் பழைய துருத்திலே புதிய ரசத்தை நான் வார்த்து வைக்கிறதில்லை. I would not put new wine in old. உன்னுடைய சபையிலே உன்னுடைய மக்களுக்கு நான் புதிய ரசத்தை ஊற்ற வேண்டுமானால் If I have to pour new wine in your church, உன்னுடைய பிள்ளைகளை நான் புதிதாக்க விரும்புகிறேன். I have to renew your children. ஒரு புதிய ஆவியை நான் ஊற்ற விரும்புகிறேன். So we ought to become. ஒரு புதிய அபிஷேகத்தை நான் ஊற்ற விரும்புகிறேன். I would like to pour a new ஒரு anointing. புதிய கிரியை நான் செய்ய I would விரும்புகிறேன். like to do a new work. நான் ஒரு புதிய கிரியை செய்ய வேண்டுமானால் Why ought to do a new work? பழையவைகளை எல்லாம் நான் ஒழிக்க விரும்புகிறேன். All things should பழையவைகளை pass. எல்லாம் நான் ஒழிக்க விரும்புகிறேன். I would decide to remove all ஒரு old புதிய ரசத்தை உங்கள் மேல் நான் ஊற்ற விரும்புகிறேன். I decide to pour new wine. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் ஊற்ற விரும்புகிறேன். I decide to pour new blessings. அதற்காக எல்லா பழையவைகளை நான் ஒழிக்கிறேன். It is for that I put away all நான் the old பரிசுத்தம் things. பண்ணுகிற கர்த்தர். I am the Lord that நான் sanctifies you. பரிசுத்தம் பண்ணுகிற I am கர்த்தர். the Lord that நான் உன்னை sanctifies you. பலப்படுத்தின பிறகே நான் உனக்கு உதவி செய்வேன். And I would help you after. நான் உன்னை சீர்படுத்தின பிறகே உன் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுவேன். And after rectifying you, I pour oil in முதலாய் your என்னுடைய vessels. பாத்திரங்களை நான் சுத்தம் பண்ண விரும்புகிறேன். First, I would like to clean my vessels. இந்த சுத்திகரிப்புக்கு எந்தெந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறதோ So how many vessels offer themselves? to அவைகளை this எல்லாம் sanctification? நான் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவேன். I would make them vessels of என் honor. மகிமைக்குரிய பாத்திரங்களாய் I would மாற்றுவேன். make them vessels of என் glory. வல்லமை விளங்குகிற பாத்திரங்களாய் I would make மாற்றுவேன். them vessels of என்னை strength. உயர்த்துகிற பாத்திரங்களாய் I would make them மாற்றுவேன். vessels that would lift me up. ஆண்டவரே, Lord, என்னை அவிதமாக வனையும் ஐயா, change me என்னை according. அவிதமாக வனையும். Change me according. ஆண்டவரை Lord. பார்த்து ஒன்றும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை Let us all எல்லாவற்றையும் pray. பழையவைகள் எல்லாம் ஒழித்து Let all ஒரு old புதிய things அபிஷேகத்தை pass என் மேல் ஊற்றும். ஆண்டவரே, Grant us a new anointing, ஒரு Lord. புதிய நிறைவை எனக்கு தாரும். Lord, grant us ஒரு a renewed state. புதிய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் ஊற்றும். Lord, pour a new blessing இந்த on us. ஜூன் மாதம் முதலாம் தேதியிலே Even on this first வருஷத்தின் June, நடுவிலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், this Holy Spirit that renews us. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் The Spirit that நம்முடைய renews us. சபையை உயிர்ப்பிப்பாராக. Let it revive நம்முடைய our church. குடும்பத்தை உயிர்ப்பிப்பாராக. Let it renew our நம்முடைய family. தனி வாழ்க்கையை உயிர்ப்பிப்பாராக. Let it renew our fellowship. இயேசுவே, Hallelujah. நீர் Jesus. எவ்வளவு நல்லவர். How good thou art, O Lord. மகிமையான ஆசீர்வாதத்தை எங்களை பாத்திரமாக்க எங்களை தெரிந்தெடுத்ததுக்காக உமக்கு நன்றி. We thank thee for having chosen us as நீங்க vessels. மாத்திரமல்லப்பா,
Not only here, O Lord. ஆண்டவரே இந்த ஆராதனை தூரங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா Those who பிள்ளைகள் worship, மேலும் those who are உம்முடைய singing மகிமையின் worship, ஆவியான இறங்குவீராக. Let the glorious Spirit உம்முடைய descend. மகிமையின் ஆவியான Let இறங்குவீராக. the glorious Spirit descend. உண்மையாய் இந்த ஜூன் மாதம் ஒரு கம்பீரத்தின் மாதமாய் இருக்க வேண்டும். Truly this month ought to ஒரு be a month of கனப்படுத்துகிற joy, மாதமாய் இருக்க a வேண்டும். month of honor, உம்முடைய வல்லமை அனுபவிக்கிற மாதமாய் இருக்க a வேண்டும். month where they can enjoy உம்முடைய the பிள்ளைகள் power. எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். Lord, I bless the அதற்குரிய children எல்லா of thy name. தடைகளும் விலகுவதாக. Remove all that தடைகள் எல்லாம் obstacles. விலகுவதாக. Let the obstacles be எல்லா removed. தடைகளும் விலகுவதாக. Let all the obstacles be இயேசுவின் removed. தடைகள் எல்லாம் விலகுவதாக. Let Jesus remove எல்லா all the தடைகளும் obstacles. விலகி இன்றைக்குள்ள வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் பூரணமாய் இறங்கி Let வருவதாக. all the blessings and promises come in full. உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படும்படி Let thy name ஜெபிக்கிறேன். alone be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென்.